ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் முன்னெடுத்திருக்கிற நாளும் ஒரு கதை சொல்லல் என்கிற இணைய வாயிலாக நாம் ஒரு தொடரோட்டம் போல பயணித்துக் கொண்டிருக்கிறோம். தோழமைகளே, ஆளுமைகளே, இந்த பயணம் என்பது ஒரு நெடிய பயணம். காரணம், இலக்கிய படைப்பாளர்களை அவருடைய உடல்கள் இந்த உலகத்தை விட்டு மறைந்தாலும் அவருடைய படைப்புகள் வாழுகிற அந்த மகத்துவத்தை அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைகளுக்கு பதியம் செய்வதுதான் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய நோக்கம். அந்த நோக்கத்தினுடைய அடிப்படையில் முதலிலே அழகிரிசாமி ஐயா அவருடைய சிறுகதையில் தொடங்கினோம். அடுத்ததாக பொதுவுடைமை சிந்தனையாளர் தமிழொலி அவருடைய சிறுகதை படைப்புகளை கடந்து தற்பொழுது கரிசல் இலக்கியத்தினுடைய மகத்துவம் கீரா ஐயா அவர்களுடைய சிறுகதைகளை நாம் ஒவ்வொரு நாளும் கதை சொல்லல் வாயிலாக கேட்டும் 50ஆம் நாள் தொடக்கத்திலிருந்து ஐயா அவர்களோடு பழகிய படைப்பாளர்கள், அவர்களோடு இணைந்து பணியாற்றிய ஆளுமைகள், இவர்கள் மனதில் இருக்கிற கருத்துக்களை பதியம் செய்கிற நிகழ்வாக 50ஆம் நாள் நிகழ்விலிருந்து நாம் தொடங்கினோம். இன்றைய தினம் 59ஆம் நாள் நிகழ்வில் நாம் இன்றைக்கு இணைந்திருக்கிறோம். தோழமைகளே, இன்றைக்கு நம்மோடு எழுத்தாளர் PNS பாண்டியன் அவர்கள் கீராவும் நானும் என்கிற தலைப்பில் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். அதே போல் 59ஆம் நாள் நிகழ்வில் 59வது கதையை, ஊர்காளி என்கிற கதை சொல்லுவதற்காக நம்மோடு பயணிக்க இருக்கக்கூடிய கதை சொல்லி முனைவர் சாந்தி அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், முனைவர் சாந்தி அவர்கள் முதுகலை தமிழ் ஆசிரியர் ஆவார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடிய இவர் நல்ல பட்டிமன்ற பேச்சாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர். இப்படி அவர் தொடர்ந்து பயணித்தாலும் 25ற்கு மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். குறிப்பாக 8வது உலகத்தமிழ் மாநாட்டில் வள்ளுவமும் காசியப்பரும் வள்ளுவமும் மனநலமும் என்கிற 2 கட்டுரைகளை வாசித்த பெருமைக்குரியவர் இவர். அவர் படைப்பாக அறவாணிகள் வாழ்வியல் சிக்கல்களும் போராட்டமும் தீர்வுகளும் என்கிற தலைப்பின் கீழ் அவர் படைப்பாக்கம் தந்திருக்கிறார். குறிப்பாக அவர் பல்வேறு பன்னாட்டு கருத்தரங்கங்களில் பங்கேற்று 10க்கும் மேற்பட்ட பன்னாட்டு கருத்தரங்கங்களில் கட்டுரையாளராகவும் இருந்திருக்கிறார். குறிப்பாக மாதரு பாகனில் யதார்த்தவியல் போன்ற கட்டுரைகளும் சிறப்புக்குரியதாக இடம்பெற்றிருக்கிறது அவருடைய படைப்புகளில். திண்டுக்கல் அன்னை இல்லத்தில் வசிக்கிற இவர் சமீபத்தில் தமிழுக்கு பெருமை சேர்த்த அந்த பழனிக்கு செல்லக்கூடிய சாலையில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் அவர் ஆசிரியராக பணியில் இருக்கிறார். இப்படிப்பட்ட ஆளுமைகள் தான் இன்றைக்கு நம்மோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய இந்த இணைய வழியில் நாளும் ஒரு கதை சொல்லலில் இணைந்து பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்வில் வழக்கம் போல் வரவேற்புரையால் தொடங்கி வைக்கிற நம்முடைய பொதுச் செயலாளர், தோழமை மிக்க மருத்துவர், தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் ஐயா அவர்களை மரபு கருதி வரவேற்புரை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பொதுச் செயலாளரே வணக்கம். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 59வது நாள். கீராவினுடைய கதைகளில் 50 கதைகளுக்கு மேலாக நாம் ஒவ்வொருவரையாக கீராவோடு பழகியவர்களை ஒவ்வொருவராக அழைத்து அவருடைய பழகிய நினைவுகளை எழுத்தில் வராத செய்திகளை பகிருமாறு நாம் கேட்டுக்கொண்டுள்ளோம். அதன் அடிப்படையில் புதுவையை சேர்ந்த நமது PNS பாண்டியன் தோழர் அவர்களை இன்று அழைத்துள்ளோம். அவர் மாணவ பருவம் முதற்கொண்டு கலை இலக்கிய பெருமன்றத்தோடு நெருங்கி பல்வேறு செயல்பாடுகளில் புதுவையை தமிழகத்தோடு இணைக்கும் போராட்டத்தில் தீவிரமாக கலந்து கொண்டு ஊரடங்கு என ஒரு நூலையும் வெளியிட்டவர். தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் செய்தியாளராக ஊடகத்துறையில் பணிபுரிந்து வருகிறார். அவர் இன்று நம்மிடையே அவர் கீராவோடு பழகிய நினைவுகளை
பகிர உள்ளார். அதே போலவே இன்னைக்கு முனைவர் சாந்தி அவர்களும் ஒரு மிகப்பெரிய கதை, அது ஊர்காளி என்ற கதை, அதை இன்று நம்மிடம் சொல்ல இருக்கிறார்கள். இருவரையும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த மன மகிழ்வோடு வரவேற்கிறேன். தோழர் PNS பாண்டியன் அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் PNS பாண்டியன். முதல் கட்டமா இந்த நிகழ்ச்சி, இந்த தொடர் நிகழ்ச்சிக்கு மிகுந்த ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ச்சியா ஒரு பார்வையாளனா இருந்து பங்கெடுத்திருக்கேன். அதை தவிர்த்து இப்ப ஹீராவனுடைய படைப்புகள் குறித்தும் அவரோடு நெருங்கியவர் குறித்தும் தொடர்ச்சியாக நீங்கள் செய்து வரக்கூடிய இந்த காணொளி பணி என்பது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் கலை இலக்கிய பெருமன்றம் ஏறத்தாழ 30 ஆண்டுகளுக்கு முன்பே கலை இலக்கிய, அதாவது நான் 18 வயசு மாணவனா இருக்கும்போது கலை இலக்கிய பெருமன்றம் எனக்கு அறிமுகமாயிடுச்சு. அந்த அளவுல தொடர்ச்சியா கலை இலக்கிய பெருமன்றம், மாணவர் பெருமன்றம், இளைஞர் பெருமன்றம் என என்னுடைய வாழ்க்கை துறை ஒரு பத்திரிகை துறையில இணைந்து இத்தனை காலம் பணியாற்றிட்டு வரேன். இதுக்கெல்லாம் அடிப்படை கலை இலக்கிய பெருமன்றம் அப்படின்னு மிகுந்த மகிழ்ச்சி எனக்கு. நண்பர்களே, கீரா அப்படின்ற ஒரு பேர் ஒரு ஒரு தெருவுல ஒரு போராட்ட களத்துல தான் எனக்கு எதிரொலிச்சுது. அதாவது அவர் அவருடைய படைப்பு அல்லது அவரை கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஒரு அமைப்பினர் நடத்தினாங்க. குமுதம் பத்திரிகையில வந்திருந்த ஒரு கதை தொடர்பாக அந்த போராட்டம் நடந்தது. அப்பதான் அந்த புத்தகத்தையே எரிச்சாங்க. அப்புறம் கீரான்ற பேரை நான் கேள்விப்பட்டேன். அங்க கலந்துகிட்டவங்கள ஒரு புத்தகத்தை நான் கைப்பற்றி படிக்கும்போதுதான் கீராவுடைய எழுத்து எனக்கு பரிச்சயம். அதன் பிறகு பள்ளி நாட்கள்லயும் கல்லூரி நாட்கள்ல தொடர்ச்சியா கீராவுடைய பல்வேறு கதைகள், உதாரணமா சொல்ல போனா ஜடாயு, கதவு, கிடை, கோபல்லபுர கிராமம், கோபல்லபுர மக்கள் அப்படின்னு சொல்லி வாசிப்பு. இந்த வாசிப்பை தொடர்ந்து பத்திரிகையாளர் சங்க தலைவரா நான் பொறுப்பு வைக்கும் போது யாராவது ஒரு எழுத்தாளர்களை நம்ம தொடர்ச்சியா நம்முடைய விழாக்கள்ல கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி தேசிய பத்திரிகையாளர் என்று அரசு சார்பில் நடக்கக்கூடிய அந்த விழாவுக்கு யாரை கூப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடும் போது நம்ம கீராவை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி கீராவை அந்த கூட்டத்துல எழுத்து பற்றிலாம் பேசியிருந்த கீரா அவர்கள் ஒரு கட்டத்துல இனிமேல் எழுத்துலாம் முடிய போகுது, புத்தகங்கள்லாம் அநேகமா இருக்காது, அதெல்லாம் அழிஞ்சிடும், இனிமேட்டு எலக்ட்ரானிக் மீடியா தான் வரும் அப்படின்னு சொன்னாரு. இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நாங்க ஒரு விருந்து அங்க அவருக்கு வச்சிருந்தோம். அந்த விருந்துல நான் கேட்டேன், ஒரு எழுத்தாளரான நீங்க புத்தகம் இருக்காது, எழுத்துக்கு இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயமா இருக்கு அப்படின்னு. இல்ல நான் நடக்க போறதுதான் நான் சொன்னேன், எதிர்காலத்துல எல்லாம் எலக்ட்ரானிக் மீடியா நோக்கி போவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2005 2006 வாக்குல நடந்த விஷயம். இது தொடர்ச்சியா அப்புறம் கீராவை சந்திக்கிறது, உரையாடுறது அப்படின்றதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் கிடைச்சு. அதுல முதன்மையான வாய்ப்பு என்னுடைய நண்பர் இளைஞர் சும்மா ஃப்ரீயா இருக்கிற நேரத்திலலாம் கீராவை போய் பாக்குறது அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இவரு திடீர்னு எங்க பாண்டி இருக்கீங்க, வாங்க தாத்தா போய் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி, இப்படிதான் ஒரு நாள் செய்யறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னும் போது ஒரு இலக்கிய பத்திரிகை நடத்தலாம் நாங்க முடிவு பண்ணி நற்றினைன்னு சொல்லிட்டு ஒரு இலக்கிய பத்திரிகை நடத்தலாம். முத பத்திரிகை அடிச்சு அவர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு, சரி பெரியவராச்சே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எடுத்துட்டு போயிட்டு அந்த பத்திரிகை காட்டினோடனே பத்திரிகையை வாங்கி இப்படி பார்த்தவொடனே ஒரு 4-5 பக்கம் புரட்டிட்டு என்னை பார்த்து ஒரு சின்ன சிரிச்சுட்டு அதை பத்திரிகை எடுத்து போட்டுட்டு, சரி என்ன அப்புறம் அப்படின்னாரு. என்னங்க என்ன அப்புறம் கேக்குறீங்க, ஒரு பத்திரிகை இலக்கிய பத்திரிகை பாண்டிச்சேரியில இருந்து வருது, உங்ககிட்ட கொடுத்துருக்குறேன், நீங்க என்ன அப்புறம் பண்றீங்க. சரி அதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அம்மா ஆயிடுச்சு, காப்பி குடிக்க சொன்னாரு. உன்னை காப்பி குடிச்சிட்டே இருக்கேன். அப்ப சொன்னாரு, இப்போ உன்னை எல்லாரும் என்னன்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு. எல்லாரும் சில பேர் PNS அப்படின்னுவாங்க, சில பேர் பாண்டியன் கூப்பிடுவாங்க, இல்ல முழுசா கூட கூப்பிடுவாங்க, இல்ல வேற என்ன மாதிரி கூப்பிடுவாங்க, இல்ல அப்படிதான் கூப்பிடுவாங்க. சரி இனிமேட்டு உன்னை என்ன கூப்பிடுவாங்க தெரியுமா, உங்களை நற்றினை பாண்டியன் கூப்பிடுவாங்க, இது மட்டும்தான் மிஞ்சும், வேற எதுவும் மிஞ்சாது அப்படின்னு சொன்னாரு.
இது வந்து ஒரு யதார்த்தமான விஷயமா தான் நடந்தது. அந்த பத்திரிகை வெளியே வந்த பிறகு தமிழ்நாடு வந்து நற்றினை பாண்டியன் தான் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இது ஒரு வேலையே கிடையாது அப்படின்ற லெவலுக்கு வந்து எல்லாம் பேசினாரு. அப்புறம் இது தொடர்ச்சியா ஒரு ஒரு சின்ன ஒரு இதுவா மாறும். அப்புறம் ஏதாவது பேசுவோம், வந்துருவோம். ஆனா அவருடைய அபூர்வமான ஒரு விஷயம் என்னன்னா, இத்தனை வயது வரைக்கும் வாழ்ந்தாரு. ஒரு நாள் போய் பார்த்துட்டு, அவர்ட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு, திரும்ப வந்துட்டோம் அப்படின்னா, அடுத்த வாரம் விட்ட இடத்துல இருந்து அவர் தொடங்குவார். அந்த ஒரு அற்புதமான சக்தி ஹீரா கிட்ட இருந்தது வந்து நெறைய நேரங்கள்ல வந்து நான் வந்து பார்த்திருக்கேன். சரி இப்படிதான் அடிக்கடி இந்த மாரி போய் பார்க்கறது, பழகுறது அப்படின்ட்டு, அப்புறம் ஏதாவது ஒரு என்ன போற நேரத்துலலாம் ஒரு கதை அல்லது ஒரு தகவல். அந்த தகவலே ஒரு நாவலா இருக்கும். இப்படிலாம் நெறைய இந்த இந்த அறிவு பசிக்காக அந்த பசிய போக்குறதுக்காக அவர் வந்து பண்ண நெறைய உரையாடல் வந்து ஒவ்வொன்னும் ஒரு ஒரு நாவல் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்படிதான் ஒரு முறை வந்து நான் ஒரு சின்னதா ஒரு நிறுவனம் வந்து நடத்திட்டு இருந்தோம். ஒரு ப ப நூல்கள் அச்சடித்தல், அதற்கான எழுத்து கோர்வை, இதெல்லாம் அந்த பேஜ் மேக்கிங்லாம் சொல்லுவாங்க இல்லையா? இந்த மாரி ஆனந்த விகடன் நிறுவனத்துக்காக வந்து அத பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 7 வருஷம் பண்ணும்போது, ஒரு கட்டத்துல அவங்க வந்து, "இல்ல, நாங்க நெறைய புத்தகம்லாம் அடிக்கல. இப்ப குறைச்சுக்கிட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொன்ன உடனே அந்த நிறுவனத்த வந்து நாங்க வைண்ட் அப் பண்ணோம். அந்த இடம் ரொம்ப பெரிய இடம். அது ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிற இடம். சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, நண்பர் இளவேனில் என்ன சொன்னாரு, "பாண்டியன், நம்ம பாண்டிச்சேரியில ஒரு இலக்கிய பத்திரிகை இது புத்தக கடை இல்ல. இந்த இடத்துல அத பண்ணலாம்" அப்படின்னு சொன்னாரு. அந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவரே அந்த இதுல ஆர்டர் பண்ணி அ ஷெல்ஃப்லாம் வந்து அவரே கொண்டு வந்துட்டாரு. புத்தக அடுக்குறதுலாம் அவரே வந்து அப்புறம் என்னாச்சு, டக்குனு ஜெயப்பிரகாஷ் வந்தாரு. அவரு 2 பதிப்பகத்துக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாரி பாண்டிச்சேரியில புத்தக பூங்கான்னு ஒரு புத்தக கடை திறந்திருக்காங்க. பிஎன்எஸ் பாண்டியன் நண்பர்கள்லாம். நீங்க வந்து புத்தகம்லாம் அனுப்புனோனே எல்லா பதிப்பு புத்தகம் அனுப்பிச்சுட்டாங்க. அப்புறம் இதன் தொடர்ச்சியா கீராவ போய் ஒரு நாள் பார்க்கும்போது, அவரு அ இந்த மாரி ஒரு புத்தக கடை. ஆமாமா கேள்விப்பட்டேன், கேள்விப்பட்டேன். சொல்லிட்டு அவரு டக்குனு வந்து அப்படியே வந்து ஆண்டன் செக்காவ், டால்டாய்ஸ், புத்தகங்கள் இப்படின்ற மாரி ஒரு இது பண்ணி சிலேடையா இதெல்லாம் ஒரு என்ன புத்தக கடைனால என்ன லாபம் வரப்போகுது? அப்படிங்கிற மாரி ஒரு இது முடிச்சாரு. எப்பொழுதுமே வந்து அப்ப அந்த காலகட்டங்கள்ல கீரா அப்படின்னாலே பத்திரிகையில பேட்டி எடுக்க போனாலே வந்து அவரு யாருக்குமே குடுக்க மாட்டாரு. அப்படியே ரொம்ப எதார்னா இளவேனில் மாரி யாராவது எங்கள மாரி யாராவது போய் சொன்னா தான் வந்து குடுப்பாரு. தெரியாதவங்க போனா லவீகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய வந்து சொல்லுவாரு. என்ன குடுப்பீங்க அப்படின்னு. அத நான் வந்து ஒரு தடவ நேரடியா என்னங்க பார்க்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பேட்டி குடுக்கவே பணம் கேட்டா என்ன? சரி நம்ம தகவல சொல்லி தானே அவன் பத்திரிக்கையில வந்து போடுறான். அதுல என்ன தப்பு இருக்கு? அப்படின்னு சொன்னான். தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் ஒரு எழுத்தாளரா, மக்கள் எழுத்தாளராவும் இருந்தாலும் கூட, பல்வேறு போராட்டங்கள சந்திச்சுட்டு தான் இருந்தாரு. க அவருடைய இறுதி நாட்கள்ல ஒரு 2 வருஷம், 3 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில ஒரு வழக்கு அவர் மேல. அந்த வழக்கு போட்ட உடனே அதுக்கு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. ஜெயப்பிரகாஷ் தான் சொல்றாரு, புத்தக கடைக்கு வந்து ஒரு ஒரு ஃபைல் நீட்டி இந்த மாரி வழக்கு போட்டுட்டாங்க. இதுக்கு நம்ம ஒரு வக்காலத்து நம்ம பண்ணோம். வக்கீல் ஏற்பாடு பண்ணி அவர்ட்ட டீட்டெயிலா வந்து இதனுடைய தொடர்ச்சியாவோ அல்லது நம்ம ஒரு செயல செஞ்சுட்டோம், சரியா பண்ணாரு அப்படின்னு என்ன நெனைச்சாருன்னு தெரியல. தன்னுடைய இறுதி நாட்கள்ல ஒரு நாள் இளவேலை எனக்கு ஃபோன் பண்ணி, தாத்தா வந்து உங்கள பார்க்கணும்னு சொல்றாரு. என்னங்க விஷயம்? இல்லைங்க. நம்ம ஏதோ பார்க்கணும். அப்புறம் போனேன். போன உடனே ஒண்ணும் இல்ல. இந்த மாரி நான் ஒரு உயில் எழுதணும். அத நீங்க எழுதணும். என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல ஒண்ணும் இல்ல. எனக்கு பிறகு இந்த படைப்புகள் இதெல்லாம் வச்சு நான் ஒரு இதுவா பண்ணலாம்னு நெனைக்கிறேன். ஒரு அறக்கட்டளை மாரி எப்படி வந்து இந்த கதை சொல்லி இது மாரி வருதோ, அந்த மாரி ஒரு அறக்கட்டளை, விருது, எழுத்தாளருக்கான விஷயம்லாம் பண்ணலாம்னு இருக்கேன். இந்த ராயல்டிலாம் வருது. இத வந்து ஒரு முறைப்படுத்தணும். முறைப்படுத்தி வந்து செய்யணும். அ அதனால இத வந்து ஒரு இதுவா கட்டத்துக்குள்ளார கொண்டு வரலாம்னு இருக்கேன். சரி பண்ணலாங்க. என்ன பண்ணலாம் நீங்க சொல்லுங்க அப்படின்ட்டாரு. இல்ல நீங்க என்ன மனசுல வச்சிருக்கீங்க? அப்ப அவர் சொன்னது, அ இந்த மாரி அ வ ம அவங்க 2 பிள்ளைகள் சொல்லிட்டு, அ இளவேனில் அவரு 3 பேரு சேர்ந்து ஒரு இது 3ஆ வந்து பிரிச்சுறது. அதுல இளவேனில் வந்து இந்த பணிகள்லாம் அவர் வந்து மேற்கொள்வார். நீங்களா இருங்க. அவர் வந்து செய்வார். உடனே எனக்கு ஒரு கணம் வந்து அ சரி கரெக்ட். இல்ல கரெக்ட்டா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுவீங்க. கரெக்ட்டா? அப்படின்னு. இல்ல
நீங்க சொன்னதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லி அந்த கடைசியா அதை எழுதக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சதுன்னா வந்து என்னால வந்து சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு 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 எழுத்தாளர்கள் எழுதுவாங்க, மற்றவங்களை பத்தி பேசுவாங்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல. நான் பார்த்த மனிதர்கள்ல வந்து பிரபஞ்சன், கீரா 2 பேருமே மற்றவர்களை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இத வந்து நான் ரொம்ப பெருமையா சொல்லுவேன். கீரா வந்து நிறைய பேரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. அவங்கள பத்தி பேசியிருக்காரு. ஆனா எந்த முரண்பாடுகளையும் வந்து நேரடியா சொல்லக்கூடியவர். தன்னை வந்து ஒரு புதுச்சேரிக்கு வந்துட்ட பிறகு ஒரு கட்டத்துல வந்து குமுதத்துல வந்து அவரை வந்து கேக்குறாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர் எழுதுங்க. அவரு வந்து சரி இப்ப பிறந்த மண்ணை விட்டு இந்த மண்ணு தான் நம்மளை நேசிச்சு வச்சிருக்கு. இந்த மண்ணுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேதபுரத்தாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புதுச்சேரியை பத்தி அவர் வந்து ஒரு இது எழுதுறாரு. அதாவது புதுச்சேரி அனுபவங்கள் அப்படிங்கிறத அவரு சின்ன சின்ன விஷயங்களை கூட நேசிச்சாரு. அவர் வீட்டுக்கு வரக்கூடிய காக்கை, உதாரணமா திடீர்னு வந்து பின்னால வந்து வெத்தலை போட்டுட்டு வெற்றிலை வந்து நிறைய வீட்டு தோட்டம் ஃபுல்லா படர்ந்து இருக்கு. அதை சொல்லி திடீர்னு போயிட்டா பிரவி அதை 2 பறிச்சு எடுத்துக்குவா, ஒரு பாண்டியன் கிட்ட கொடு அப்படின்னு. அதை எப்படி இருக்கு சுவை அப்படின்னு தண்ணியை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதெல்லாம் திரட்டி தான் வந்து அவரு புதுச்சேரியுடைய நகரம் தண்ணீர் அப்படின்னு சொல்லி எழுதினார். ஆனா எழுதினவர் என்னன்னா இவர் சொல்ல சொல்ல அதை வேற ஒருத்தர் பத்திரிகையாளர் அவர் வந்து எழுதி அந்த நூலாக்கம் எப்படி வந்துச்சுன்னா வந்து சாதாரண ஒரு எழுத்து நடையில வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி தொடர் வந்து நான் எடுத்துட்டு போறேன். ஏன்னா இது நீங்களே கிடையாது, இது நீங்க இல்ல இதுல இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கேன், நான் என்ன பண்றது, நான் வழக்கமா நான் பேசுறது அப்படி எழுதிட்டாங்க அப்படின்னு. இது எதுக்கு சொல்றேன்னா ஒரு சின்ன ஒரு ஒரு விஷயத்த சுட்டி காட்டினா கூட அதை வந்து ஏத்துக்கிறத வந்து அந்த மனப்பக்குவம் அந்த வயசுலயே வந்து ஈரா அவங்களுக்கு இருந்துச்சு. ரொம்ப நெகிழ்ச்சியான சம்பவம் அப்படின்னு ஒண்ணு குறிப்பிடணும் அப்படின்னா பிரபஞ்சன் இறந்துட்டார். பிரபஞ்சனுடைய அவரு ஒரு 4 மாசம் பெட்ல இருந்து அதுக்கப்புறம் இறந்தாரு. அந்த சாவு அன்னைக்கு அவ்வளவு பெரிய மழை, இந்த கொட்டுற மழை 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 பெஞ்சிட்டே இருக்கு. அதுல வந்து திடீர்னு ஒரு நாள் அப்படி கையை கட்டிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கோம் என்னன்ட்டு அந்த அவருடைய உடல் அருகில ஒரு வண்டியில இருந்து இளவேணியில் வந்து இறங்குறாரு. இளவேணியில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் பாக்குறேன். அப்படியே கையை பிடிச்சி வராரு. இவர் வந்து என்ன இளவேணி, ஏன் இளவேணியில இந்த நேரத்துல ஒரு அழைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். அவருதான் வரணும்னு சொன்னாரு, அவருதான் நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மண்ணுக்கான எழுத்தாளருக்கு நான் கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஒரு மாலையை வச்சு மரியாதை செஞ்சு ஒரு 5 நிமிஷம் நின்று ரொம்பவே வந்து நெகிழ்ச்சி அடைச்சு. அதாவது அவருடைய கதைகள்ல வந்து எல்லாருமே கதை மாந்தர்கள் வருவாங்க போவாங்க. செட்டியார் வருவாரு, நாய்க்கர் வருவாரு, கவுண்டர் வருவாரு, எல்லாமே வருவாங்க. யாருமே வந்து எல்லாருமே அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. இதுதான் வந்து ஹீராவும் அப்படிதான் வந்து அவர் தன்னுடைய வேலையை பார்த்தாரு. அது மட்டுமல்ல சமூகத்துக்கான வேலையை பார்த்தாரு. நான் போற இடத்துலலாம் வந்து பழைய கதை, ஏன்னா நம்ம கொஞ்சம் இந்த இயக்கம் இந்த சிபிஐ அப்படி இப்படின்னு இருந்த ஒரு காலகட்டத்துல அவர்கிட்ட போய் நான் கேட்பேன், இந்த மாதிரி உங்களுடைய கம்யூனிஸ்ட் அனுபவம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஆனந்த் கேவை பத்தி சொல்லுங்க. அது ஒரு சின்ன பிள்ளை இல்ல, அதை போய் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியா வந்து அவர்கிட்ட கேட்டுக்கும் போது ஒரு விஷயத்த கேட்டா அதுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கதையே வந்து இருப்பாரு. அதை கேட்கறதுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு காது இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த நினைவு அந்த சில நேரங்கள்ல கூட சில விஷயங்களை கூட மறக்க வேண்டிய தருண நெருக்கடி இப்பெல்லாம் இருக்கு. ஆனா அவங்களுக்கு அந்த நினைவு வந்து ஒருபோதும் வந்து அழியவே இல்லை. அந்த அடுக்ககத்துல இருந்து ஒவ்வொரு சொற்களா ஒவ்வொரு திரட்டா வந்து அவர் எடுத்து போட்டாரு. அத்தனையும் வரலாறா அதை வந்து நினைச்சு பார்க்க நம்ம ஐயோ இவ்வளவு ஒரு விஷயம் இவ்வளவு விஷயம், ஏன்னா ஒண்ணுமே தெரியாத விஷயம் ஒரு அகண்ட அதாவது புதுச்சேரி மண் அப்படிங்கிறது வந்து நீங்க அதை பற்றி ஒரு அகழ்வாய்வு செய்யணுமோ அல்லது அத புதுச்சேரி மண்ணை சுற்றி ஏதாவது மண்ணுக்கான கதையை படைக்கணும் அப்படின்னா நீங்க ஆழ வந்து உழுந்துட்டு இந்த பக்கம் போயிட்டே இருக்கணும். ஏன்னா உள்ள போனாதான் எங்களுக்கு அனந்தரங்கர்னு அப்படின்னு ஒருத்தர் கிடைப்பாரு. அவரு வந்து எழுதி வச்சதுல நாங்க ஒவ்வொன்றா எடுத்து 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 போறோம். இந்த வரலாறு தான் வந்து இன்னைய வரைக்கும் பேசுது.
தற்கால அரசியல் வரலாறும் வந்து அதை மையப்படுத்தி தான் வந்து ஒவ்வொரு விஷயமா நடந்துகிட்டே இருக்கு வந்து புதுச்சேரியில். ஆனால் கரிசல் காட்டு மண், திருநெல்வேலி மண்ணுடைய அந்த சீமையினுடைய அந்த எழுத்து வட்டாரம் பரந்த வெளி. அந்த பரந்த வெளியிலிருந்து அவருடைய அனுபவத்தை கொட்டும்போது வந்து ரொம்ப வியப்பா இருக்கும். சில நேரங்கள்ல வந்து அந்த கதைகள் நான் கேட்பேன். என்ன இப்படி எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க? இவன் அங்க போனான், இங்க போனான். எல்லாம் நான் நடந்து தானே எழுத முடியும். என்னை சுத்தி இருக்கிற விஷயத்தானே நான் எழுத முடியும். என்னை பற்றி தெரிந்தவர்களை தானே எழுத முடியும். வேற என்னத்தை எழுத முடியும் அப்படின்னு கேட்டேன். ரொம்ப பெருமையா ஒரு விஷயம் பண்ணது, அவரு புதுச்சேரியில வந்து புதுச்சேரி மக்களுடைய வாய்மொழி வந்து அவர் வந்து பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அவர் தொகுத்து வச்சுட்டு போனது வந்து இன்னளவுக்கு இப்பன்னு கிடையாது. எந்த அளவுல வேணா வந்து எந்த காலகட்டத்திலயும் இந்த மக்களுக்கு வந்து பயன்பெறும். அந்த அளவுக்கு புதுச்சேரி மக்களுடைய பயன்படுத்தக்கூடிய சொற்கள், இத ஹீரா அவர்கள் வந்து ஒரு பெரும்பணியா இந்த மண்ணுக்காக வந்து செஞ்சதை வந்து நான் ரொம்பவே வந்து மகிழ்ச்சியா இங்க வந்து பகிர்ந்துக்கிறேன். அது மட்டுமல்ல, கீராவுடைய புகழ் அப்படிங்கிறது வந்து நிச்சயமா வந்து நிலைத்து இருக்கும். ஏன்னு காரணம்னா, இளவேனில் அப்படிங்கிற ஒரு நண்பர் இன்னைக்கு நானே வந்து மரட்டா எங்கேயாவது பயணத்துல இருக்கும்போது, சார் என்ன சார் அடுத்த வாரம் தாத்தாவோட நினைவு நாள் சார், என்ன பண்ணலாம்? இப்படியான ஒரு விஷயங்களை வந்து அவரு செஞ்சுட்டு இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில வந்து ஒரு இரட்டை பொக்கிஷமா தான் நான் வந்து கீராவையும் பிரபஞ்சனையும் பார்க்கிறேன். நிச்சயமாக இவர்கள் எல்லாம் வந்து நம்முடைய முன்னெத்தியர். குறிப்பா வந்து கீரா அவர்கள் அவருடைய இத்தகைய மனித நேயம், மாந்த பண்பு வந்து புதுச்சேரி கிடைச்சதை வந்து நான் ஒரு வரமா கருதுறேன். இது என்னளவுல அவரோட பழகுது. நன்றி. நன்றி குழமையே. மடை திறந்த வெள்ளம் போல இன்னும் கொஞ்சம் பேச மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான நல்ல ஒரு குரல் வளம். ஏன்னா அந்த குரல் வளம் என்பது ஒரு சிலருக்கு அந்த ஈர்ப்பு இருக்கும். அது பேசும்போதே இவங்க ஏதோ என்ன சொல்றாங்க அப்படிங்கலாம் கேட்க தோணாது. நல்லா இருக்கே நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஒரு நல்ல குரல் வளம். பிஎஸ்என் பாண்டியன் தோழருக்கு, எழுத்தாளருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நீங்க இன்னும் நிறைய படைப்புகள் தரணும். இன்னமும் நீங்க எங்களுடையன்னு சொல்லுவாங்கன்னா நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தில் தொடர்ந்து நீங்க அடிக்கடி வரணும். இன்னைக்கு இளவேநீர் தோழர் வந்ததெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நம்ம அமைப்பை முன்னிறுத்துவதற்கு நாம எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு பங்கீடு பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா இப்ப எல்லாருக்கும் வேலைப்பளு இருக்கு. ஆனால் நீங்க வந்து இருந்து பல்வேறு நேரத்தை ஒதுக்குறீங்களா, அதுதான் கலை இலக்கிய பெருமன்றத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய கடனாக பார்க்கிறோம். அதுவும் கீரா ஐயாவை பற்றி நீங்கள் பகிர்ந்து கொண்டது மிக்க மிக்க மகிழ்ச்சி. இந்த இன்னொரு ஒரு 50 வருஷம் 60 வருஷம் கழிச்சு இந்த வலைவெளியை பார்க்கின்ற பொழுது எல்லாருக்கும் தெரியும், பிஎஸ்என் பாண்டியன் தோழர் அவங்க பேசியிருக்காங்க கீரா ஐயாவை பற்றி. ஏன்னா இது ஒரு ஆவணம். என்ன பொறுத்த மட்டும் இது ஒரு ஆவணம். அப்படித்தான் நம்ம ஒவ்வொரு நாளும் இதற்காக நாம் முன்னிறுத்தி செயல்படுகிறோம் தோழமைகளை. ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி. கலை இலக்கிய பெருமன்றம் உங்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்துகிறது, பாராட்டுகிறது. அடுத்ததாக ஊர்காழி என்கிற கதையை முனைவர் சாந்தி அவர்கள், தமிழாசிரியர் அவர்கள் கதை சொல்ல வருமாறு தோழமையோடு அழைக்கின்றோம். தோழமையை வருக, கதையை தருக. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் ஐயா கேக்குதுங்களா? கேட்குதுமா, கேட்குது. கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் நாளும் ஒரு கதை என்ற இந்த கதை சொல்லலில் கீராவுடைய கதையை நான் சொல்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு முன்னாடி பாண்டியன் ஐயா பேசும்போது, ஐயோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஆளுமைகளோட நம்ம பயணிக்க முடியாத ஒரு சூழல் வந்துருச்சேன்னு ஒரு ஏக்க பெருமூச்சை வந்து அவருடைய பேச்சு வந்து தந்தது. எவ்வளவு பெரிய ஆளுமை, அவங்க கூட பக்கத்துல இருக்கிறதே வந்து அவ்வளோ பெருமையா நினைக்கக்கூடிய காலத்துல அவர்லாம் இருந்திருக்காரு. நம்ம வந்து அவருடைய படைப்புகளை படிக்கிறதே வந்து ரொம்ப பாக்கியமா நினைக்கலாம். கீராவை பத்தி எல்லாரும் எல்லா காலகட்டத்திலையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். அவர் கரிசல் வட்டார எழுத்தாளர் போது அந்த மண்மனத்தோட அதனுடைய மனம் மாறாம நம்ம எல்லாருக்கும் பதிவு செஞ்சிருக்காருங்கிறது வந்து முக்கியமான ஒன்று.
அவருடைய கதைகள் பார்த்தோம்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பொருள் தரும். ஏன்னா கதவுன்ற கதையை நான் வந்து கல்லூரிகள்ல படிக்கும்போது படிச்சிருக்கேன். அப்ப அந்த கதை எனக்கு சொன்ன பொருள்ங்கிறது வந்து வேற. ஆனா இப்ப அதை படிக்கும்போது அது சொல்லக்கூடிய ஆழமான பொருள் என்பது வேற. அது மாதிரி என்னுடைய ஆய்வுக்காக நான் அந்த கோமதின்ற கதையை படிச்சேன். அப்ப படிக்கும்போது அந்த நேரத்துல இவ்ளோ விளக்கமா எதுக்கு இவர் சொல்றாரு அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு தோணுனது உண்மைதான். ஆனா அவ்வளவு விளக்கமா சொல்லப்படலைன்னா அந்த கடைசியா காட்டப்படக்கூடிய வழி வந்து தெரிஞ்சிருக்காது. அதனாலதான் அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப விளக்கமா தெளிவா விரிவா சொல்றாருன்னு நினைக்கிறேன். இந்த ஊர்காளி கதையும் அதே மாதிரிதான். மிக பெரிய கதை ஊர்காளியின் கதை. அந்த கதையில ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சில விஷயங்கள் மிக விளக்கமாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஒரு சில முக்கியமான விஷயங்கள் ரொம்ப சுருக்கமா சொல்லப்பட்டிருக்கும். அந்த 2 விஷயத்தையுமே நான் ஒரு முரணா இந்த கதையில பாக்குறேன். இருந்தாலும் அது சொன்ன பொருள்ங்கிறது வந்து வேறையா இருக்கும். நீங்களுமே கதைய கேட்டோம்னா உங்களுக்கு அந்த உணர்வுகள் தோன்றலாம்னு நினைக்கிறேன். ஊர்காளி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த தலைப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துல மிராசுதாரர்கள் அப்புறம் பெரிய பணக்காரங்களுடைய மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒருத்தரை தான் ஊர்காளின்னு சொல்றாங்க. முந்தி காலத்துல எல்லாம் வீடுகள்ல மாடுகள் வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுல இருக்க மாட்டை எல்லாம் வந்து அந்த ஊர்ல உள்ள ஒருத்தர் மட்டும் மேய்ச்சிட்டு வருவாங்க. காடுகள்ல போய் மேய்ச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஊருக்குள்ள வந்தோம்னா அந்தந்த மாடுகள் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடும். நானுமே இந்த கிராமங்கள்ல எல்லாம் இந்த விஷயங்களை பார்த்திருக்கேன். அந்த மாதிரி மாடு மேய்க்கக்கூடிய ஒருத்தரை பத்தின கதை தான் இது. இதுல கதை தலைவனுடைய பேர் வந்து சொல்லல ஐயா கடைசி வரைக்கும். அந்த கதை தலைவனும் அந்த மாடுகளை மேய்க்கக்கூடியவருடைய பேர் வந்து கொத்தாளி அப்படின்னு சொல்றாரு. கொத்தாளிங்கிறது அந்த பக்கத்துல உள்ள ஒரு ஊருடைய பேர் கூட. இப்ப நம்மளும் ஊர் பேரா வைக்கிறது பழக்கம் தானே. பழனின்னா பழனின்னு நம்ம வைக்கிறோம். அந்த மாதிரி பேர் கொத்தாளின்னு வச்சிருக்காரு. அந்த கதை தலைவனும் அந்த கொத்தாளியும் வாலிய காலத்து சிநேகிதர்கள். கொத்தாளிங்கிறவன் வந்து ஒரு மாடு மேய்க்கக்கூடியவன். அந்த ஒரு ஊருக்கு மாடு மேய்க்கிறவன். அப்படி அவன் மாடு மேய்க்கும் போது பல நாள் இந்த கதை தலைவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாம மாடு மேய்க்கிற கொத்தாளியோட என்ன செஞ்சிருவான், காட்டுக்கு சுத்த போயிடுவாரு. அப்படி காட்டுக்கு போகும்போது அந்த கொத்தாளி என்னெல்லாம் செய்யறாருங்கிறத பக்கத்துல இருந்து பார்த்து நமக்கு கதை வாயிலா சொல்றாரு. கொத்தாளியை ஏன் கதை தலைவனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, எடுத்த உடனே அந்த கதை எப்படி துவங்குதுன்னா, கைக்கும் வாய்க்கும் சண்டை அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கைக்கும் வாய்க்கும் சண்டை அப்படின்னா என்னது அப்படின்னா, அவன் உணவை எடுத்து சாப்பிட்றான். அதை எப்படி சாப்பிட்றான்னா, ஆர்வ மிகுதியாகவும் பசியினாலையும் வேகமா சாப்பிட்றான். அவனுக்கு உணவு வந்து ருசிக்காக அவன் சாப்பிடல, பசிக்காக சாப்பிட்றாங்கிறதே அதுல இருந்து தெரிஞ்சுது. வெறும் உணவுக்காக மட்டும்தான் அவன் இந்த மாடு மேய்க்கக்கூடிய தொழிலை செய்யறான். அப்படி செய்யக்கூடிய அவன் காட்டுக்கு கூட்டிட்டு போனா கதை தலைவனை என்னெல்லாம் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, காட்டுல என்னென்ன பொருட்கள்லாம் உண்பதற்கு கிடைக்குதோ அந்த பொருட்களை எல்லாமே கொடுக்குறான். தட்டாம்பயிறு, சில நேரம் கத்திரிக்காய், சில நேரம் வெண்டைக்காய், சில நேரம் என்ன கம்பு, பால் பூத்த கம்பு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நன்கு முற்றிய கம்பு, எதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறான். அப்புறம் அந்த காட்டுக்குள்ளேயே என்ன பண்றான், பஞ்சு, அந்த அழிவு காட்டு பருத்தின்னு சொல்றாங்க. அழிவு காடுனா பருத்தியெல்லாம் எடுத்து விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடைசியில இருக்கக்கூடிய பருத்திய அப்படியே விட்டுருவாங்க காட்டோடையே. அதை யார் வேணாலும் எடுத்துக்கலான்ற நோக்கத்துல அந்த அழிவு காட்டு பருத்திய போய் இந்த கொத்தாளி எடுக்கிறான். எடுத்து ரொம்ப பருத்தி எடுத்தா கூட அதை கொஞ்சம் காசுக்கு தான் போடுறான். அத ஒரு அணா அப்படின்னு சொல்றாரு. அந்த ஒரு அணா அப்படிங்கிறது ₹1 192 பங்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப அந்த ஒரு அணாக்காக அந்த கொத்தாளி வந்து அந்த அழிவு காட்டு பருத்தி எல்லாம் பொறுக்கி போடுறான். இவங்க கதை தலைவன் கேட்கிறாரு, இதை எடுத்து என்ன செய்ய போற இந்த ஒரு அணாவுக்கு அப்படின்னோன்னா, இட்லி வாங்கி திங்க போறேன் அப்படின்னு சொல்றான். அப்ப எவ்வளவு பெரிய ஒரு வறுமையில அந்த கொத்தாளி இருந்திருக்காங்கிறத நமக்கு இந்த ஒரு சொல்லுலயே வந்து கடத்திடுறாரு.
இட்லி அப்படிங்கிறது அவங்களுக்கு என்னதுன்னா ஒரு மிகப்பெரிய பதார்த்தமா, அதாவது ஒரு பலகாரமா அவங்களுக்கு வந்து கிடைக்குது. அதையும் எவ்வளவு சந்தோஷமா அவன் சாப்பிடறான் அப்படின்னா, இட்லியும் கார சட்னியும் அதை தொட்டு முழுங்குற, அத பாட்டு பாடிக்கிட்டே சொல்றான். இட்லிக்கும் சட்னிக்கும் சண்டை, அதை தொட்டு முழுங்குற தொண்டை, அதை தொட்டு முழுங்குற தொண்டை அப்படின்னு சொல்லி அந்த காசை கையில வாங்கினோடனேயே அந்த இட்லியை சாப்பிடுற உணர்வை வந்து அந்த கொத்தாளி வந்து கடத்துறாரு. அப்படி இருக்கிற கொத்தாளிக்கு சமீபத்துல ஒரு ஆயுதம் கிடைத்ததுன்னு சொல்றான். என்ன ஆயுதம்னு பார்த்தோன்னா, அது கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு கடினமான ஆயுதம். அது ஒரு மரத்துண்டு மாதிரி இருக்கு, ஒரு முழத்துக்கு இருக்குது. அதை எடுத்து சொல்லுகிறான். அத கதை தலைவனை பார்த்துக்கிட்டே கள்ளப்பார்வை பார்த்து கொண்டே அதை உள்ள வைக்கிறான். அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, அது அவனுக்கு வேட்டைக்கு உதவும் அல்லது வேற எதுக்கு எடுத்து வைக்கிறான் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது சொல்றான். ஆனாலும் கூட இவன் ஏதாவது அவ்வளவு பெரிய தவறு செய்யக்கூடியவனா அப்படிங்கிறத வந்து கதை தலைவனால நம்ப முடியல. இருந்தாலும் கொத்தாளியோட பயணிக்கும் போது சுடுகாட்டுக்கு ஒரு நாள் வந்து போறாங்க. அப்ப அதை என்ன சொல்றாங்கன்னா, கிச்சம்மா ஓடை அப்படின்ற ஒரு ஓடை வந்து அந்த ஊர்ல உள்ள சுடுகாட்டை வந்து பிரிச்சிருக்கு, 2ஆ பிரிக்குது. அதுல கூட மேல் வர்க்கத்துக்கு மேல் பக்கம் இருக்கிற சுடுகாடும், கீழ் வர்க்கத்துக்கு கீழ்ப்பக்கம் இருக்கிற சுடுகாடும் சொல்றாங்க. இங்க அந்த ஊருக்குள்ள ஜாதி மதம்ங்கிறது வந்து எப்படி இறப்பு வரைக்கும் தொடருது அப்படிங்கிறத வந்து ஐயா இங்க பதிவு செய்யறாரு. இறக்குற இடம் தான் எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா அந்த இறக்குற இடத்துல கூட மேல் ஜாதிக்கு கீழ் ஜாதிக்குன்னு அந்த ஊர் பிரிச்சு வச்சிருக்குன்னா, அந்த ஊர்ல எவ்வளவு ஜாதி குறையோடி போயிருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அந்த இடத்துல என்ன எதுக்கு பஞ்சம் இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரத்து மட்டும் பஞ்சம் இருக்காது அப்படின்னா, எல்லாரும் ஒரு நாள் இறந்துதான் போவாங்க அப்படின்ற நிலையாமை தத்துவத்தையும் சொல்றாரு. அப்ப எல்லாரும் ஒரு நாள் இறந்து கிச்சமா உடைக்கு வந்துதாயா ஆகணும் அப்படிங்கறத சொல்றாரு. ஆனாலும் இந்த மக்கள் வந்து தவறு செய்யறதை குறைக்கிறாங்களா? இல்ல அப்படின்ட்டு அதுல ஒரு அந்த மந்திரிக்கிறவருன்னு சொல்றாரு. இந்த ஊர் பெரியவருடைய பேரனுக்கு சிரங்கு வந்துருது. அந்த சிரங்க எப்படி மந்திரிக்கிறாங்க அப்படின்னா, சுடுகாட்டுக்கு கூட்டிட்டு வந்து பெரண்டைங்கிறது ஒரு தாவரம், நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பெரண்டைய அடுக்கு அடுக்கா, ஒரு அடிக்கு 2 அடுக்கு அப்படின்னு ஒன்னொன்னுலாம் போட்டுட்டு, இதுல போட்டதுல 5 அணா, அடுத்ததுல 4 அணா, அடுத்து 3 அணா, அடுத்து 2 அணா, அடுத்து 1 அணான்னு ஒவ்வொரு வரிக்கும் அந்த ஒரு அணாவா போட்டுட்டு, அந்த சிரங்கு பிடிச்ச அந்த பெரியவருடைய பேரனை ஒரு சடங்கு மாதிரி செஞ்சு திரும்பி பார்க்காம நீ போயிடு, திரும்பி பார்க்காம போயிடுன்னு அந்த வேலைக்காரன் சொல்றான். அந்த நேரத்துல கொத்தாலியும் கதை தலைவனும் அங்க இருக்க ஒரு வேப்ப மரத்துக்கு மேல ஏறி உட்காடுறாங்க. திரும்பி பார்க்காம போன்னு சொன்னா, கொத்தாலி வேகமா அந்த இடத்துல குதிச்சு கடகடன்னு அங்க இருக்கிற அந்த அணா காசையெல்லாம் பொறுக்கி தன்னோட இடுப்புல முடிஞ்சு வச்சுக்கிறான். ஒரே நேரத்துல 15 அணா சம்பாதிச்ச மகிழ்ச்சியை வேற அவன் வெளிப்படுத்துறான். வேலைக்காரனுக்கு ஏமாற்றம். இந்த இடத்துல சிரங்கு இந்த மாதிரியெல்லாம் வந்தா, பிரண்டை போன்றெல்லாம் வந்து நல்ல உடலுக்கு வந்து பலம் சேர்க்கக்கூடிய ஒரு தாவரம். ஆனா மருந்து பொருட்களை மந்திர பொருட்களா பயன்படுத்தின மூடர்களும் அந்த ஊர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மறைமுகமா இங்க வந்து அவரு சொல்லிட்டு போறாரு. அந்த அணா காசெல்லாம் எடுத்து தான் முடிஞ்சு வச்சுட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, அந்த ஆயுதத்தை எடுத்து தொட்டு பார்த்துக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அடுத்து பயணிக்கிறார். இப்ப என்ன ஆகுதுன்னா, திரும்பி பார்க்காம போன்னு சொல்றது எதுக்கு அப்படின்னா, அந்த 15 சல்லி காசையும் இவர் எடுத்து வச்சுக்கிறதுக்கு தான். இப்ப கதைத்தலைவன் என்ன சொல்றாரு, நான் இந்த புதுவைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஆனாலும் கூட என்னுடைய பாலிய காலத்து நண்பனான அந்த கொத்தாலிய என்னால மறக்க முடியல. என்னோட பாலிய காலத்து கதையை நான் யாருக்கிட்ட எல்லாம் சொல்றேனோ அப்பெல்லாம் கொத்தாலிய பத்தி சொல்றது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு. இப்படி ஒரு மாடு மேய்க்கிறவன் எப்படி இப்படி ஒரு கதை தலைவனுடைய மனசுல இவ்வளவு ஆழமா பதிஞ்சாரு அப்படின்னா, அவர் கொடுத்த உணவுப் பொருட்கள் தான். எந்த உணவுப் பொருளை எப்படி சாப்பிடணும்னு ரொம்ப அழகா விளக்கிட்டே போறாரு. அதை படிக்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கு. அது ஆடையோ கோடையோ, அது கோடை காலமா இருந்தா அந்த கோடை காலத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் அந்த காட்டுல இருந்து எடுக்கிறாரு. அதே மாதிரி மழைக்காலமோ வெயில் காலமோ
அல்லது மற்ற காலங்கள்லயோ என்ன பொருள் அந்த காட்டுக்குள்ள கிடைக்கும்னு ஒரு பெரிய பட்டியல் இடுறாரு. என்னது? கள்ளிப்பழம் கிடைக்குது, நெய் தக்காளி கிடைக்குது, காட்டுக்கோவை கிடைக்குது, கோரக்கிழங்கு கிடைக்குது. இது அல்லாம அந்த கருக்கு பஞ்சு, அதாவது என்ன சொன்னாங்க, பஞ்சு கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துல பறிச்சு அந்த பஞ்சு காய கூட சாப்பிட்டுருக்காங்கிறது வந்து ஒரு புது தகவலா இருந்தது. அந்த பஞ்சை கூட அப்படியே காயா சாப்பிடுறாங்க. இதையெல்லாம் சாப்பிடுறதுக்கு அந்த கொத்தாளி அந்த காட்டுக்குள்ள என்ன ஒளிச்சு வச்சிருப்பான் அப்படின்னா, மிளகாத்தூளையும் உப்பையும் எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பான் அங்கங்க. அது எப்படின்னா வெயில் காலத்துல கூட மழை காலத்துல கூட அது காணா போகாது. அதை இறுக்கமா ஒரு முடிச்சு போட்டு ஒரு கொட்டாங்குச்சிக்குள்ள, ஒரு சின்ன கொட்டாங்குச்சிக்குள்ள வச்சு ஒரு பெரிய கொட்டாங்குச்சியை மறைச்சு ஒரு அழகில்லாத கல்ல அது மேல வச்சு அடையாளமா வச்சு ஒளிச்சு வச்சிருவாராம். இது இது வந்து அந்த உப்பு மிளகாவும் தூவி எப்ப வேணாலும் சாப்பிட்டுக்காரு. இது அல்லாம என்ன சாப்பிடுறாரு? அணில் கறி, அதுக்கப்புறம் வந்து முயல் கறி, இது ரெண்டையும் வந்து சமைச்சு கொடுக்குறான். அதை வாட்டி சாப்பிட்றதுன்னு சொல்றாங்க. அந்த கருக்கு பஞ்ச ஒரு பட்டைய வச்சு பத்த வச்சா அந்த நெருப்பு உண்டாயிடுது. அப்படி அந்த நெருப்பு உண்டாகும் போது அந்த நெருப்புல அணில் கறியவோ அந்த முயல் கறியும் பக்குவமா சமைச்சு கொடுக்குறான். அந்த ருசியில கதை தலைவன் வந்து மயங்கிடுறான். அதனால அவனுக்கு வந்து அந்த நாக்குல இருக்கிற ருசி நெஞ்சு வரைக்கும் கொத்தாலிய அவனுக்கு வந்து இழுத்துட்டு போயிடுது. ஒரு தடவை இது மாதிரி காட்டு பக்கம் மேய்க்கிறதுக்காக கொத்தாலியோட யார் போறா? கதை தலைவன் போறான். அப்படி போகும்போது முயல் இங்கிட்டு உழவுது போல அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமா, கறி சாப்பிட்றவங்க எல்லாரும் சொல்லுவாங்க முயல் கறி ரொம்ப நல்லா இருக்கும்னு. நான் வந்து சைவம் சாப்பிடக்கூடிய ஆள் தான். ஆனா கறி சமைக்கிறது உண்டு என்னுடைய குழந்தைகளுக்காகவும் வீட்டில் இருக்கிறவங்களுக்காகவும். ஆனா அதை ஒரு அருவருப்போட தான் சமைப்பேன். ஆனா இந்த கீரா வந்து அந்த முயல் கறியை சமைக்கிற பக்குவத்தை சொல்லும்போது எனக்கே ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, என்ன நாமளே இவ்வளோ ரசிச்சு பாக்குறோம், நாக்குல எச்சி ஊறுற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரே அப்படிங்கிற அளவுக்கு நீங்க அதை படிச்சு பார்த்தா தெரியும். அந்த முயல் கறி அந்த கொத்தாடி பிடிக்கிற விதம், அந்த முயல் இந்த இடத்துல உழவுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னா, முயலினுடைய கழிவுகள் அங்க இருக்குது, அதை எடுத்தும் அதுவும் கூட இப்ப போட்ட கழிவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அதோட தடத்தை பிடிச்சு அந்த முயலை பிடிக்க போறாங்க. காண முயலைத அம்பினில் யானை பிழைத்த வெளியுதுன்னு திருக்குறள்ல சொல்லுவாங்க. ஆனா யானை வேட்டைக்கு போய் யானை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது உருவத்தால யானை மிக பெரியது. ரெண்டாவது யானை பிடிக்கிறதும் பெரிய குழியை தோண்டி அந்த பக்கமா யானை கூட்டத்தை விரட்டி விட்டாங்கன்னா யானை அந்த குழிக்குள்ள விழுந்துரும், எலிசா பிடிச்சிருவாங்க. ஆனா முயலை அவ்வளவு சீக்கிரம் பிடிக்க முடியாது. அதனாலதான் மொச பிடிக்கிற முகரக்கட்டையை பார்த்தா கூட தெரியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா முயலை பக்குவமா போய் மெதுவா போய் வேகமா ஓடக்கூடிய முயல் சரியா பார்த்து பிடிக்கணும். ஆனா அந்த பக்குவமும் அந்த விவேகமும் அந்த வேட்டையாடுற திறமும் வந்து இந்த கொத்தாடிக்கு இருக்கு. அவன் நல்லா பாட்டு கேட்கறவன் மட்டும் இல்ல, நல்ல வேட்டைக்காரனும் கூட அப்படிங்கிறது வந்து கதை தலைவர் சொல்லுவாரு. போன ஜோர் இந்த மாட்டையெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போன ஜோரு தான் போன உடனே அந்த முசையோட காதை பிடிச்சு முயலை பிடிச்சிட்டு வந்துடுறாரு. பிடிச்சிட்டு வந்து அதை தோலை உரிச்சு கழுத்தை திருகிட்டு தோலை உரிச்சு அந்த கறியை வெயில்ல காயப்படுறாரு. ஏன்னா அப்பதான் முயல் வாடை வந்து பச்சை வாடை போகுமா. அதை நறுக்கி அதுக்குள்ள மிளகா உப்பு போட்டு பக்குவமா அதை வாட்டி அதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாங்க கொத்தாடி. சாப்பிட்டு பார்த்து நேத்து கூட இப்படி வரல, போ இந்தா இன்னைக்கு சாப்பிடு, நீ சாப்பிடு, உனக்காக அவ்வளவு நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொன்ன கதை தலைவன் என்ன நினைக்கிறான், காட்டிலே இருந்துடலாம் போல் இருக்கு, அவ்வளோ உணவுப் பொருட்களை இந்த கொத்தாடி தேடித்தரான் அப்படின்னு. ஐயா அதுக்கு இந்த உணவை வந்து இவ்வளோ டீட்டெயிலா சொல்றாரு அப்படின்னு நான் பார்த்தேன். கோமதி கதையில கூட நான் கவனிச்சிருக்கேன். கீராவுக்கு வந்து சமைக்க ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய சமையல் குறிப்புகளை அவருடைய கதைகள்ல ஒவ்வொரு கதைகளையும் சொல்லுவார். அந்த கோமதி கதையில கூட அந்த கோமதி நல்ல சமையல்காரின்னு சொல்லிட்டு அந்த சமைக்கக்கூடிய விதங்கள்ல இதுலயும் முயல் கறிய சுடுறது எப்படின்னு இந்த கதையை படிச்சவங்க சுட்டுருவாங்க.
அந்த அளவுக்கு அந்த கதைய தெளிவா வந்து அந்த முயல் கறியை சுட்டதையும் அதனுடைய அந்த அந்த சுவை, கறியினுடைய சுவை அந்த கதை தலைவனுக்கு அதை சொல்லும் போதும் இருக்குது அப்படின்னா நம்ம படிக்கிறவங்களுக்கும் அந்த சுவையை வந்து கடத்துற வித்தை வந்து கீரவருக்கு வந்து வாச்சிருக்கு. அப்படி அந்த முயல் கதைய சுட்டு அவருக்கு கொடுக்குறாரு. அப்புறம் வந்து இப்படி இருக்கக்கூடிய முயல் கறி, அணில் கறி, இந்த மாதிரி நிறைய கறிகள், கம்பம், பால் பிடித்த கம்பை எப்படி சாப்பிடுறது, அப்புறம் கொஞ்சம் நல்லா பால் முற்றின கம்பை எப்படி பக்குவம் மாறாம சுட்டு சாப்பிடுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கொத்தாளிக்கு நல்லா தெரியும். அவங்க கூட இருந்தா ஊருக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை, இப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், இந்த காட்டிலே வசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்புறம் வேற என்னெல்லாம், மொச்சக்காய், கடலக்காய், கடலை, மொச்சை, அவரை, துவரை, அதெல்லாம் வந்து பறிச்சு வேக வச்சு காட்டிலே வேக வச்சு சாப்பிடுவாங்க. அதை பறிக்கக்கூடிய விதத்தை சொல்றாரு. புதுசா திருடுறவன் என்ன பண்ணுவான், ஒரே இடத்துல கல்லையை தோண்டிடுவான், மொச்சையெல்லாம் பறிச்சுடுவான். ஆனா கொத்தாளி இங்கொன்னுமா அங்கொன்னுமா எந்த இடத்துல காய் திருடப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த காய்களை திருடி வேக வச்சு கொடுத்துருவான். காட்டுக்காரனே கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய திருடன் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் ஏன் அவர் சொல்றாருங்கிறது கதையுடைய இறுதியில தெரிய வரும். அப்படிப்பட்ட அருங்கோடையாகட்டும் மழைக்காலமாகட்டும் கொத்தாளியோட இருந்தா வித்தியாசமான உணவுகள் விதவிதமாக நல்ல சுவையா கிடைக்குங்கிறத கதை தலைவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப இப்ப வந்து ஆனா நான் ஊரை விட்டு வந்து 20 வருஷம் ஆச்சு. அந்த கொத்தாளியை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஒரு குறிப்பு கூட கிடைக்கல. யாரை கேட்டாலும் சரியா சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன ஆச்சு கொத்தாளிக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. அப்ப ஊர்ல எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு, கொத்தாளி எங்க போயிட்டான், எங்க காணாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்போ ஒருத்தரா சொல்றாங்க. ஒரு நாள் வந்து கொத்தாளி இதுல ஒரு பழக்கம் சொல்றாங்க. அந்த காலத்துல உரங்கள்லாம் அதிகமா இல்லாதப்ப சாணி மட்டும்தான் உரமா இருந்துச்சு. இப்ப மாடு மேய்க்கிற தொழில இந்த ஊர்காலி செய்யறனால ஒவ்வொருவருடைய வீட்டுல வீட்டுக்குள்ள மாடு வந்து ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள கொட்டத்துக்குள்ள போடுற சாணி மட்டும்தான் அந்த வீட்டுக்காரவங்களுக்கு சொந்தமா. அந்த கொட்டத்தை விட்டு தாண்டி வெளியே வந்து ஊர்ல எங்க போட்டாலும் அந்த சாணி வந்து கொத்தாளிக்கு தான் சொந்தமா. அந்த கொத்தாளி அதை ஒரு சாணி கிடங்குல போட்டு வச்சிருப்பான். அதை யாரு வந்து உழுகுறவங்க வேணும்னா அதை இவன்ட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டு போகணும் போல் இருக்கு, அல்லது ஏதோ பொருள் கொடுத்து வாங்கிட்டு போகணும். அந்த மாதிரி சாணிகளை எடுத்து எடுத்து கொத்தாளி தனக்குரிய ஒரு கிடங்குல சேர்த்து வச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஊரை சேர்ந்த காவல்காரருடைய மக வந்து ஒரு நாள் என்ன பண்றா, அந்த ஊருக்கு பொதுவான இடத்துல போட்ட சாணியை வந்து எடுக்கிறா. இந்த சாணி எடுக்கிறதுலயும் கூட ஒரு அறவு சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் பசு போட்ட சாணிய திருப்பி விட்டுட்டா அந்த சாணியை வேற யாருமே தொடமாட்டாங்களாம். யாரு திருப்பி விட்டாங்களோ அவங்க எவ்வளவு நேரம் கழிச்சுனாலும் வந்து அந்த சாணியை எடுத்துட்டு போய்க்கலாமா. அப்படி திருப்பப்படாத சாணியெல்லாம் கொத்தாளிக்கு சொந்தம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கொண்டி காவல்காரருடைய மகள் வந்து அந்த ஊருக்கு பொதுவான இடத்துல போட்டிருந்த சாணியை எடுக்கிறா. எதுக்கு அப்படின்னா வேது வைக்கிறதுக்கு, ஏதோ புண்ணுக்கு வேது வைக்கிறதுக்கு எடுக்கிறான். உடனே அதை வந்து கொத்தாளி பார்த்துட்டு என்ன பண்றான், சத்தம் போடுறான், யார் வாங்குறது அதை எடுக்கிறது அப்படின்னு. அதை அவ வந்து ரொம்ப அசிங்கமா நினைச்சிட்டு வீட்டுல போய் தன்னோட அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துறான், 1க்கு 2 இந்த மாதிரி அவன் என்னைய ஏசி பேசிட்டான் அப்படின்னு. அத மனசுலயே வச்சுட்டு யார் இல்லாத இவையெல்லாம் நம்மளை பேசுறதா அப்படிங்கிறத அவ முக்கியமா மனதுல வச்சுட்டு அவர் என்ன செய்யறாரு, அந்த ஊர்காவல்காரர் கொஞ்ச நாள் ஒரு 2 நாள்ல அந்த கொத்தாளி சேமிச்சு வச்சிருந்த சாணி கிடங்கு களவாடப்படுது. அதோட இல்லாம அந்த கொத்தாளி அந்த ஊருக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கான்ற செய்தியும் பரப்புறாங்க. 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் காட்டுக்கு போன மாடுகள்லாம் தனியா திரும்பி வருது. அந்த ஊருக்கு அம்பலக்காரரும் அந்த நாய்க்கரும் போய் தேடுறாங்க. தேடும்போது காணாம், கொத்தாளியை காணாம். அப்ப வந்து சொல்றாங்க, கொத்தாளியும் காணாம், கொத்தாளி கூட சிரிச்சு பேசிட்டு இருந்த அந்த பிள்ளையும் காணாம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் அந்த கதை தலைவனுக்கு கொத்தாளியை பத்தி கிடைச்ச செய்தி. இவ்வளவு
திரும்பி வந்து தனது நண்பர் காணாம ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறாரு கதை தலைவர். சரி அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் அவனை பத்தின செய்தி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப அன்னையில இருந்து ஊருக்கு பொதுவாக மாடு மேய்க்கக்கூடிய ஊர்காலிங்கிறவங்க யாருமே அந்த ஊருக்கு கிடைக்கல. அவ்வளவுதான். கொத்தாளியோட அந்த ஊர்காலின்ற பதவி அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் முடிஞ்சு போச்சு. அவங்கவுங்க மாடுகளை வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க, மேய்ச்சிக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாருன்னா, இப்ப அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பிழைப்பு தேடி, நம்ம இப்ப எப்படி வடநாட்டுக்காரவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை பார்க்கறாங்களோ அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க வறுமை காரணமா ஒவ்வொரு ஊருக்கும் போய் கிடைச்ச வேலையை பார்த்திருக்காங்க. அந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அல்லது இந்த பள்ளம் தோண்டி லைட்டு கம்பங்கள் நடுறது, இந்த மாதிரி வேலைக்கு அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் பொழைக்க போயிருக்காங்க. அவங்க வடநாட்டுக்கு போகும்போது அவங்களுடைய மொழியும் தெரியறதில்ல, அவங்க பாஷையும் தெரியறதில்ல, அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத கொஞ்சம் விரிவாவே ஐயா சொல்றாரு. ஏன் வந்து ஒரு புது தகவல் கிடைச்சது எனக்கு இந்த கதையில. அதாவது பலசரக்கு கடைகள்ல ஏன் வந்து எல்லா பொருள்களையும் மூட்டையில விரிச்சு வைக்கிறாங்க, விரிச்சு ஏன் விற்பனை செய்யறாங்க அப்படின்னா, மொழி தெரியாத ஊருக்கு போகக்கூடிய ஒருத்தவங்க அந்த பொருளை கை காட்டி இது கொடுங்கன்னு கேட்டு வாங்குவாங்களாம். அத சொல்றாரு. இந்த ஊர்க்காரவங்க, இந்த நம்ம ஊர்க்காரவங்க எல்லாம் வெளியூருக்கு பிழைக்க போனப்ப ஒரு தடவை சீயக்காய் தேடி இருக்காங்க. அதை இப்பிவிண்டின்னு சொல்றாரு தெலுங்குல. அந்த சீயக்காய் தேடும்போது மூட்டையில சீயக்காவும் அரப்பும் வந்து விரிச்சு விற்க மாட்டாங்க. ஏன்னா அது காத்தடிச்சா பறந்துரும், மற்ற பொருள்கள்லையும் போய் கலந்துருங்கிறனால அதை விரிச்சு விற்கிறதுல போல. இவங்களுக்கும் மொழி தெரியாதனால எப்படியோ கேட்டு பார்த்திருக்காங்க, ஒண்ணுமே புரியல கடைக்காரவங்களுக்கு. அப்ப என்ன பண்றான், அந்த பத்ரின்னு ஒருத்தர் அவங்க கூட போயிருக்கான். அவன் தான் அந்த கூட்டத்திலே கொஞ்சம் விவரமானவன்னு சொல்றாரு ஆசிரியர். அப்ப அவன் என்ன பண்றான், தலைக்கு உடம்புக்கு ஃபுல்லா எண்ணெய் வச்சுக்கிட்டு குளிக்கிற குளத்திலே கடைக்கு போறான் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கிட்டு. அப்ப அங்க இருக்கிறவங்க சிரிக்கிறாங்க, என்னப்பா இப்படி கடைக்கு வந்திருக்கு அப்படின்னு. அப்ப அவன் செஞ்சு காமிக்கிறான், இப்படி தலைக்கு வச்சு தேய்க்கிறது அப்படின்னு. ஓ இப்பிவிங்கயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரப்பையும் சீயக்காவையும் கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு தெலுங்கு பாட்டு கூட எழுதி இருக்கிறாரு. இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் சுவை தரக்கூடியது துவையல், ஆனா உரியவனுக்கு கசப்பை தரக்கூடியது இந்த அரப்பு அப்படிங்கிறது. ஊருக்கு ஊரு வேண்டி, இந்திக்கு இப்பு வேண்டி அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. அப்ப அந்த சைகை மொழியுடைய அவசியத்தை வந்து இங்க சொல்றாரு. எந்த மொழி தெரியலைன்னா கூட சைகை மொழி ஒரு இடத்துல காப்பாத்தும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க அந்த ஊர்கள்ல இருந்து சேர்த்து வச்ச பொருள், பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ 1 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அவங்க ஊருக்கு வருவாங்க. அப்படி ஒரு நாள் இவங்க ரயிலுக்கு வரும்போது இவங்க சம்பாதிச்ச அத்தனை பொருட்களையும் ரயில் கொள்ளைக்காரர்களை திருடிக்கிட்டாங்க. அப்ப இவங்களுக்கு சாப்பிட கூட ஒண்ணும் இல்லாம அந்த ரயில்ல மொழி தெரியாத அந்த இடத்துல இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட சம்பாதிச்ச பொருட்களை எல்லாம் பறி கொடுத்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தர் வராரு. வந்தோன்னா யாருப்பா இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு தான் கூட வந்தவங்ககிட்ட. நம்ம ஊருக்காரவங்க மாதிரி இருக்கே அப்படின்னு. அதுக்கு அந்த பையன் சொன்னா, இல்ல நம்ம ஊருக்காரவங்க இல்ல, இவங்களை பார்த்தா வடநாட்டுக்காரவங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்ப இவங்க பேசுறாங்க, தமிழ்ல பேசவும் இந்த என்னப்பா ஆச்சுன்னு கேட்கிறாரு. இந்த மாதிரி எங்க பொருள்லாம் கொள்ளைய போயிடுச்சு, நாங்க என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா, அப்படியாகவும் இவர் தமிழ்ல பேசுவோம். அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்துறாரு. ரயிலுக்கு டிக்கெட் எடுத்து ஒருத்தர் கொடுத்துறாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை கூப்பிட்டு காதுக்குள்ள தான் பக்கத்துல இருந்தவங்களை கூப்பிட்டு ஏதோ ஒண்ணு சொல்றாரு. சொன்னான்னா ஜல்தி கரோ அப்படின்னு சொல்றாரு. வேமா போன்னு சொன்னான அவன் போய் என்ன பண்றான், அவன் போயிடுறான். அப்ப இவங்களுக்கெல்லாம் சரி எப்படியோ இப்ப சாப்பாடு கிடைச்சிச்சு, எங்கிட்ட ஊருக்கு போறோன்றதோட ஒரு தயக்கமும் இருக்கு. 3 நாள் நம்ம இந்த ட்ரெயின்ல போகணுமே, 3 நாள் நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், இவர்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்கலாமா, அல்லது வந்து இவர் நல்ல ஒரு மாதிரி இருக்கிறாரே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல ஒரு 4-5 பேர் வந்துடுறாங்க. வந்து இவங்க கிட்ட கொள்ளையடிச்ச பொருள், பணம், இவங்களுடைய ஜாமான் எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. வாங்கினோன்னே வாங்கிட்டு இவங்களுடைய முகத்துல மகிழ்ச்சி, கூடவே ஒருத்தரை அனுப்பி வைக்கிறாரு. அனுப்பி வச்சு நீங்க அவங்களை கொண்டு போய் விட்டுருங்கன்னு. இப்ப கதை கேட்கும் போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இவர் யாருங்கிறது. இவர் வந்து 3 நாள் அந்த ட்ரெயின்ல
அந்த கொத்தாலி தான் இப்ப ஒரு திருடனா, ரயில் கொள்ளைக்காரனா, ஒரு மிகப்பெரிய கொள்ளை கூட்டத்துடைய தலைவனா உருவாயிருக்கான் அப்படின்னு சொல்றான். அப்ப கூட அவனுடைய அறம் என்ன அப்படின்னா, தன் மொழி பேசக்கூடியவங்ககிட்ட கொள்ளையடிக்க மாட்டேங்கிறது அவனுடைய அறமா இருக்கு. வெளிநாட்டு திருடுதல் தவறுதான், ஆனா அதுலயும் ஒரு ஒரு நியாயத்தை அவன் வச்சுக்கிறான். அப்ப வந்து தாத்தா அப்படின்னு சொல்றான் பக்கத்துல இருக்கவன். தாத்தா இவங்க வந்து நம்ம ஊர்க்காரங்க மாதிரி தெரியலன்னு சொல்லும் போதே நமக்கு என்ன விஷயத்த சொல்லிடுறான்னா, கொத்தாலிக்கு வந்து திருமணம் ஆயிருக்கு. அப்ப ஊர்க்காரவங்க சொன்னது உண்மைதான். அந்த பெண்ணோட கொத்தாலிக்கு திருமணம் ஆகி ஒரு பேரனும் இருக்கான் அப்படிங்கிறது. இப்ப இவங்களுக்கு பசி ஆறிடுச்சு, பொருளும் கிடைச்சிச்சு, அதனால மெதுவா அவர்கிட்ட பேசி கொடுக்குறாங்க. நீங்க யாருங்க அப்படின்னா, எல்லாம் நம்ம ஊர் தான். நீங்க எந்த ஊரு? மதுரைக்கு தெற்க எங்க அப்படின்னோன்னா, கோவில்பட்டி பக்கம். கோவில்பட்டி பக்கம் அப்படின்னோன்னா இவங்க அவங்க ஊர் பேரை சொல்றாங்க. ஆனா இந்த ஊர் பேருன்னு தான் சொல்றாரு, என்ன ஊருன்னு சொல்லல. ஊர் பேரை சொல்றாங்க. அவர் சொன்னோன்னே இவர் அமைதியாயிடுறாரு. அமைதியாயிட்டு இவருக்கு சரின்னு அந்த பொருளையும் கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு இவரை பத்தி நீங்க நம்ம ஊர்க்காரங்களா அப்படின்னோன்னா, இல்ல எல்லாம் பக்கம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியும் ஒட்டாம பதில் சொல்லிட்டு, ஆனா இவருக்கு வந்து மனசு ஆகல. ஒரு வார்த்தை கேட்கிறாரு, நம்ம ஊரு இளையர் வீட்டு ராசு நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த பத்திரி சொன்னா நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப அந்த பத்திரி வந்து யார்கிட்ட? கதை தலைவர்கிட்ட சொல்றாரு. தாத்தா அவர் வந்து உங்களை பத்தி விசாரிச்சாரு. பத்திரிங்கிறது உங்களுடைய செல்ல பேரு, அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா இந்த கொள்ளை கொடுத்தவங்களுக்கும் கொத்தாலிய பத்தி தெரியாது. கொத்தாலிக்கும் அந்த ஊர்க்காரவங்க இவங்க யாரையுமே தெரியல. ஆனா தான் இருந்த ஊருக்கு கொத்தாலி நல்லது செஞ்சிருக்கான் இப்பயும் கூட. ஆனா இந்த நிகழ்ச்சிய கேட்ட கதை தலைவனுக்கு வந்தது கொத்தாலி தான். அவன் காட்டுக்குள்ள இருந்தவன் ஒரு பெரிய கொள்ளைக்காரனா மாறிட்டான். அவனை ஆக்குனது இந்த ஊர்க்காரவங்க தான் அப்படின்ற எண்ணத்தோட அவர் வந்து இருக்கிறாரு. அப்ப வந்து அவனுக்கு நம்ம பேச்சு தெரியலனா கூட அவன் இந்த ஊருக்கு வந்து அவன் நல்லது செய்யறான் அப்படிங்கறதோட கொத்தாலிய பத்தி ஒரு செய்தி கதை தலைவனுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட இந்த கதையை வந்து முடிக்கிறாரு. ஆனா என்ன சொல்லி முடிக்கிறாரு அப்படின்னா, இப்போது நியாயத்தை அநியாயம் என்றும் அநியாயத்தை நியாயம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சின்ன வயசுல கொத்தாலிக்கு ஊர் செஞ்சது அநியாயம். ஒரு சாணி எடுத்ததுக்கு யாருமா அதுன்னு கேட்டு ஒரு சத்தம் போட்டதுக்காக அவனை ஊரை விட்டே துரத்துனது இந்த ஊர் செஞ்சது அநியாயம். ஆனா அப்படி அநியாயம் செய்த ஊருக்கு தான் அநியாயம் செய்து சம்பாதித்த பொருளை கூட நியாயமா திருப்பி கொடுத்துட்டான் கொத்தாலி அப்படின்னு சொன்னாங்க. இங்க நியாயம் அநியாயங்கிறது எதுவுமே இல்லை. பெரியவங்களோ பணக்காரங்களோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல இந்த உலகை வந்து தான் ஆளணும், ஜாதின்ற பெயர்லயோ பணத்துன்ற பெயர்லயோ அல்லது பதவின்ற பெயர்லயோ எளியப்பட்டவங்களை அடக்கி ஆளணும்னு நினைக்கிறவங்க செய்யக்கூடியது எல்லாமே இங்க நியாயமாக கருதப்படுகிறது. ஆனா வயிற்று பிழைப்புக்காக செய்யக்கூடிய ஒரு சில சின்ன விஷயங்கள் கூட இங்கே அநியாயமாக பதிவு செய்யப்படுகிறது அப்படிங்கிறத இந்த கதையில ஊர்காலின்ற கதையில மிக விரிவாக கீராயா வந்து சொல்லியிருக்காரு. இதுல ஒரு சில சொற்கள்லாம் ஒரு சில சொல்லிலேயே வந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு. தாத்தான்னு சொன்ன ஒரு சொல்லுல கொத்தாலிக்கு கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தைகள் பிறந்திருக்கு, அவங்க எல்லாம் இந்த இதுல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாரு. அதே மாதிரி எப்படி இருக்கிறாரு அந்த ராசு அப்படின்ற கேட்கறதுல இன்னும் வந்து அவருக்கு அந்த ஊரையும் மறக்கல, அந்த ஊர்க்காரங்களையும் மறக்கல, அந்த இளமை காலத்து நட்பையும் மறக்கல, அந்த நட்பு மனசுக்குள்ள பத்திரமா வச்சிருக்காருன்ற அந்த நட்பையும் விளக்கிறாரு. அதே சமயம் தன் ஊர்க்காரவங்களுக்கு, தன் மொழி பேசக்கூடிய தன் நாட்டுக்காரவங்களுக்கு குற்றம் செய்ய விரும்பலைங்கிற அந்த திருடர்களுக்கும் அறம் உண்டு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. ஆக மொத்தம் எல்லாம் இங்கு எதுவுமே நல்லது இது
கெட்டது இது என்று யாரும் முடிவு செய்ய முடியாது. எது எது வாழ்க்கை என்பது அந்தந்த காலகட்டத்தின் நியாயம் அப்படின்னு ஜெயகாந்தன் சொல்வாரு. இங்க பார்த்தா கொத்தாளிக்கு அந்த ஊர் செய்தது அநியாயமாக இருந்தாலும் கூட கொத்தாளி அந்த ஊருக்கு செய்தது நியாயமாகவே நிரூபிக்கப்படுகிறது. இந்த கதை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. உங்களுக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. கதை பாங்கு என்பது கதை சொல்லுகளுக்கே உரிய அந்த கட்டமைப்போடு நீங்கள் சொல்லிய விதம் யதார்த்தமாகவும், கதை ரொம்ப பக்கத்துல இருந்து சொல்லும்போது நான் சொல்றது கேட்குறாங்க, இதுதாங்க அதுதாங்க அப்படின்னு சொல்றது கூட அது ஒரு விதமான ஒரு கதை சொல்லுவது. அது ஒரு உத்தி. ஒருவேளை நீங்கள் பள்ளியில் ஆசிரியராக இருப்பது என்னவோ அந்த எங்களுக்கு அந்த கதை நாங்க கேட்கிறவங்களுக்கு எங்களுக்கு புரிஞ்சிருச்சா அப்படின்னு நீங்க அதை உள்வாங்கிக்கிட்டு மறுபடியும் இந்த தொடங்குற அந்த உத்தி என்பது கதை சொல்லிகளின் சிறப்பு. அதை சரியாக செய்திருக்கிறீர்கள். அதற்காக தோழமை சார்ந்த உங்களுக்கு தமிழ்நாடு கலைநீக்க பெருமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமும் பின்னூட்டத்தை தொடங்கி வைக்கிறேன். நம்முடைய தமிழ்நாடு கலைநீக்க பெருமன்றத்தில் மேலாள் பொதுச் செயலாளர் கவிஞர் ரவீந்திர பாரதி அவர்கள் தொடங்கி வைக்கிறார். அன்பான தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு மிக சிறப்பாக நம்முடைய கீராவினுடைய நினைவுகளை பற்றி மிக அருமையாக நண்பர் பகிர்ந்து கொண்டார். கீராவினுடைய பன்முக ஆற்றல், பன்முகத்தன்மை, அவருடைய ஆளுமையினுடைய பல்வேறு முகங்கள் நமக்கு அவர் எடுத்து காட்டினார். எவ்வளவு மேன்மையான பண்பான மனிதர் கீரா என்பதை அவர் அழகாக எடுத்து காட்டினார். அவருடைய தனித்தன்மைகளையும் நமக்கு எடுத்து காட்டினார். PNS பாண்டியன் என்பதை இனிமேல் நற்றிணை பாண்டியன் என்று சொல்லுங்கள். அந்த பத்திரிகை பற்றிய ஒரு கருத்து இவர் கேட்கிறாரு. அதை ஆவலோடு என்ன சொல்றதுன்னு காப்பி குடி முதல்லன்னு காப்பியை குடிக்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் உன் பேர் என்ன, உனக்கு வேற என்ன பேரு, வேற என்ன பேருன்னு கேட்கறாங்க. இவர் பாண்டியன் தான் அப்படின்னு சொல்றாரு. PNS பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க, என்ன பாண்டியன் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இனிமேல் உன் பேரு நற்றிணை பாண்டியன். அதே மாதிரி அவர் நற்றிணை பாண்டியன் நான் நற்றிணை எழுதியர்கள்லாம் பார்த்துருக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. அவருடைய பல்வேறு ஆளுமைகளை எல்லாம் நல்லா அழகா எடுத்து காட்டினார். அதே போல இந்த கொத்தாளி என்கிற கதை பெரிய கதை. இந்த பெரிய கதையை ரொம்ப லாவகமாக நிறுத்தி நிதானமாக காதை திருப்பு கதை சொல்கிறேன்னு சொல்ற மாதிரி அருமையா சொல்லி முடிச்சிருக்கிறாங்க முனைவர் சாந்தி அவர்கள். அவருக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த கொத்தாளி மாதிரியான இந்த ஊர்காலி கவிஞரே கேட்கல. சாப்பிடக்கூடிய கேக்குதா கேக்குதா கேக்குதா? பேசுங்க கேக்குதுங்களா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அந்த நான் ஒரு 5வது படிக்கிற வரைக்கும் எங்க ஊர்ல அந்த பழக்கம் இருந்தது. அவரு கருப்பா அந்த இருக்கிறதுனால அவர் என்ன பண்றது, எருமைக்காரன் பேர் வச்சுட்டாங்க. அவருக்கு என்ன பேருன்னு தெரியல. எருமைக்காரன் மூடின்னு சொல்லுவாங்க அவரை. ஆனா அவரு எருமைகளை மட்டுமல்ல மாடுகளையும் சேர்த்து மேய்ப்பாரு. சாயந்தரம் ஆனா ஒவ்வொரு வீட்லயும் கொண்டு போய் இது பண்ணிடுவார். இப்ப இந்த வழக்கம் எல்லா ஊர்லயும் இருந்திருக்குது. ஆனா இப்ப இல்லை. ஏன்னா கால மாறுதல்களே வாழ்க்கை முறைகள் மாறுது இல்லையா? ஆனா கொத்தாடியோட தனக்கு உள்ள அந்த உறவை கதாசிரியர் வேற யாரும் இல்லை, நம்ம கீரை தான். ஏன்னா நான் புதுச்சேரிக்கு போனேன்னு ஒரு இடத்துல ஒரு குறிப்பு வரும். நான் புதுச்சேரிக்கு வந்த பிறகு அவரை பத்தி எந்த தகவல் இல்லைன்னு சொல்லும் போது புதுச்சேரிக்கு யார் போயிருப்பா? கீரை தான் புதுச்சேரிக்கு போனாரு. அவர்தான் வருகை பேராசிரியர், நாடக பேராசிரியராக அவர் தான் போயிருந்தாரு. எனவே கீரைன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த கொத்தாளியோடு தனக்கிருந்த அந்த உறவுகளை அவன் வெறும் மாடு மேய்க்கிற மட்டுமல்ல, அவனுடைய ஆளுமை தன்மையை எவ்வளவு அழகா சித்தரிக்கிறார் பாருங்க.
காட்டுல இருக்கக்கூடிய விதவிதமான உயிரினங்களை எப்படி பக்குவமாக சமைத்து, வெறும் எண்ணெய் இல்லாம, ஒரு மசால் பொருட்கள் இல்லாம, நெருப்பு தீப்பெட்டிகள் பரவாத காலத்திலே அந்த செயற்கையாக தீயை உண்டாக்குகிற ஒரு தகரமும் ஒரு பஞ்சும் அவன் எப்பொழுதும் அவன் மடியில வைத்துக் கொண்டிருக்கிறான். எவ்வளவு திறமசாலி அவன்! என்னென்ன வகையான ஆற்றல்கள் அவனுக்கு இருக்குது. இதெல்லாம் யாரையும் நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. மாடு மேய்க்கிறவன் தானே என்று கேவலமாக பார்க்கக்கூடாது. ஆனால் அவனிடத்தில் உள்ள அந்த சிறப்புகள் ஒரு படிச்சவங்கிட்ட கூட கிடையாது. பெரிய முனைவர் பட்டம் வாங்கினவங்க கிட்ட கூட இருக்காது. அந்த அளவுக்கு அனுபவ கல்வி என்பது எழுதி, தேர்வெழுதி, மதிப்பெண் வாங்கி பெறுகிற கல்வி மட்டும் கல்வி அல்ல. அவன் வாழ்க்கை கல்வி அவன் ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கிறான். ரொம்ப அருமையானது. காட்டுல ஊர்ல வாழ்றதை விட காட்டுல வாழ்றதுதான் அவன் சிறப்பாக்குறதுறான். அந்த காட்டு வாழ்க்கையில இவர் பெற்ற அனுபவம், இவர் ஊரில் இருக்கக்கூடியவர், படிக்கிறவர். ஆனா அவரோட இருக்கிற அந்த பழைய நட்பை நினைத்து பார்க்கிறாரு. அவன் தெரிச்சு போய் ஒரு பெண்ணோட போறதாக கதையில வருது. அவன்தான் அந்த வடநாட்டுல இந்த ஊர்க்காரர்கள் போய் கஷ்டப்படும் போது எல்லா பொருளையும் அவன் களவாடிய பொருட்களை போல மீட்டு வந்து கொடுக்குறான். மீட்டு வந்து கொடுக்கறது இல்லாம ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் கூட வந்து உதவி செய்யறான். அவன் யாரவன்? அவன்தான் கொத்தாளி. அப்போ காட்டிலே திரிந்த மனிதன் வெளி மாநிலத்திற்கு போய் அந்த மொழியை கற்றுக்கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற அது ஒரு வாழ்க்கை. 2 வெவ்வேறு வாழ்க்கை. ஒன்று காட்டு வாழ்க்கை, இன்னொன்று நாட்டு வாழ்க்கை. இந்த 2 வாழ்க்கையும் ரொம்ப அருமையா பின்னி 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 ஒரு அருமையான இந்த சிறுகதை, ஒரு குட்டி நாவல் மாதிரி இருக்குது. அவ்வளவு அருமையான ஒரு கதையை முனைவர் சாந்தி அவர்கள் மிக அருமையாக சொன்னார்கள். அதே போல ஹீராவனுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட தோழர் மிக அருமையாக சொன்னார். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அன்பும் வாழ்த்துக்களும். இதற்கு கடமை வைத்துக் கொடுத்த கலை இலக்கிய பெருமன்றம், இந்த கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய அருமைமிகு நம்முடைய அன்பு பொதுச் செயலாளரும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய இந்த இலக்கிய குழுவும், குறிப்பாக நம்முடைய முனைவர் கருமுருகன் அவர்களும் அவரோட துணையா இருக்கக்கூடிய தோழர்களும் என்னுடைய வாழ்த்துக்களும் அன்பும் வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. வணக்கம். சிவசுப்பிரமணியன் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீராவை பற்றி பகிர்ந்த திரு பாண்டியன் அவர்கள் அருமையாக அனுபவங்களை சொன்னார். கீராவின் வாயினாலே நற்றிணை பாண்டியன் என்று பெயர் வாங்கியிருக்கார். திணைனா என்ன அர்த்தம்னு நமக்கு பொருள்னு தெரியும். ஒழுக்கம், நல்லொழுக்க பாண்டியன் அப்படின்னு கீரா அவர்களே பாண்டியனை பாராட்டிட்டார். அது ஒரு பேரு, அது ஒரு பேரு என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்து இன்னைக்கு கதை சொன்ன முனைவர் சாந்தி அவர்கள் நல்ல குரல் வளம் உள்ளவர். அதை வச்சு என்ன சொல்றோம்னா, பூமிக்கு ஈர்ப்பு விசை இருப்பது போல முனைவர் சாந்தி அவருக்கு குரல் ஈர்ப்பு விசை இன்னைக்கு இருந்தது. குரல் ஈர்ப்பு விசை இருந்தது. அதை வச்சு கதைய ஒண்ணு விடாம ரொம்ப நல்லா சொல்லி முடிச்சிருக்கிறார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இதுல கொத்தாளி கூட வர்ற பாத்திரம் ராசுன்னு இருக்குல்ல, ராசுங்கிறது வேற இல்லை, யாரும் இல்லை, ராஜ்நாராயண், ராஜ்நாராயணன். இந்த சாதிக்கு சுடுகாடு இதை வச்சு ஒரு கைக்குவே நான் எழுதியிருக்கேன். சாதிக்கு ஒரு சுடுகாடு, மதத்துக்கு ஒரு இடுகாடு. ஆனாலும் சாதி மதம் சாகலையே. சாதிக்குன்னு சுடுகாடு இருக்கு, மதத்துக்குன்னு இடுகாடு இருக்கு, அது சாக மாட்டேக்கே அப்படின்னு அந்த கருத்தை மையமா வச்சு எழுதியிருக்கிறேன். அடுத்து இந்த கொத்தாளி சொல்றத கீரா அவர்கள் ரொம்ப ரசனையோட சொல்றாரு பாருங்க. அந்த காசை வச்சுட்டு போயிருந்தாங்கல்ல, அதை இவன் தான் எடுக்கிறான். அந்த வேலைக்காரன் எடுக்க விடாம இவன் எடுக்கிறான். அதுக்கு அவன் பாட்டு படிக்கிட்டு சொல்லுதான் பாருங்க, திரும்பி பார்க்காம போகணுமா அவரு, யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிடணுமா இவரு, அஸ்கா புஸ்கா ஆவணிய விட்டோம் அப்படின்னு பிட்டத்தை ஆட்டிக்கிட்டு
இந்த மாதிரி சொல்லி அந்த காசை எடுத்தான் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா இருக்கு. ரசனை உள்ள இடம். பிறகு கீரா அவர்கள் நல்ல இதை பதிவு செய்திருக்கிறார். அதாவது பச்சை காய்கறிகளை உண்பது மாமருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வீட்டுல சாப்பிடுறதை விட காட்டுல சாப்பிடுறது ரொம்ப ருசியா இருக்கும் அப்படின்னு பதிவு செய்தாரு. அடுத்து எந்த ஒரு எழுத்தாளர்னாலும் அந்த நிகழ்வுகளை கூர்ந்து கவனிப்பாங்க. அந்த குட்டூரணியில எருமை குளிக்கிறத எப்படி அழகா பார்த்திருக்காரு. நம்மளும் பார்த்திருக்கோம். ஆமா, அது முகத்தை மட்டும் மேல தூக்கிடும், ஆனாலும் கண்ணை மூடிக்கிடும். ஆனா சின்ன தீவனங்களை அசை ஓட்டுக்கிட்டே இருக்கும். ரொம்ப அருமையா அந்த இடத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். எல்லாம் கீராவினுடைய மகத்துவம். அடுத்து இந்த கொத்தாளியை நினைத்தால் நெஞ்சில் இன்பம் ஊற்றெடுக்கும். அவன் அப்படிப்பட்டவன், நல்லவன் அப்படிங்கிறத நல்லா சொல்லி காட்டுறாரு. இதுல மொழி தெரியாத ஊரில் காட்டு மிராண்டி மாதிரி தான் நடந்துக்கிட வேண்டியது இருக்கு. வேற வழி இல்லை. அதை வச்சு நான் ஒண்ணு மொழி தெரியாத ஊரில் ஊமை கெட்டான் போலும், ஊமை கெட்டான் போலும் அப்படின்னு சொல்ல தோன்றுகிறது. மொழியே தெரியாத ஊர்ல மொழி தெரிஞ்சாச்சுன அது ஊமை மாதிரிதான் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கதையின் மைய இந்த பிறகு உடம்புல மண்ணை தேய்ச்சி குளிக்கிறது. இப்போ மண் குளியல்னு இங்க இருக்கு. அரவிந்த் மருத்துவமனைன்னு இருக்கு, இங்க சித்த மருத்துவமனை, அங்க மண் குளியல்னு இருக்கு. அது ரொம்ப அந்த காலத்துல நம்ம எல்லாருமே குளிச்சு மண்ணை குளிச்சிருப்போம். எல்லாருக்கும் அனுபவம் உண்டு, இருந்திருக்கும். அடுத்து நியாயமற்ற அநியாயம் என்றும் அநியாயத்தை நியாயம் என்றும் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கதையை முடிக்கிறாரு. இந்த 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 வாசகத்தை வச்சு இன்னைக்கு கதை சொன்ன முனைவர் சாந்தி அவர்கள் இந்த கதையின் மைய கருத்துக்களை மிகவும் அருமையாக விளக்கினார். ரொம்ப அது நுட்பமாக விளக்கி விட்டார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி தோழமையே. அடுத்ததாக அரச்சொல்லி அம்மா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். 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 கேட்குது சொல்லுங்க. இன்றைய சிறப்பு விருந்தினர் வழக்கம் போல புதிய தகவல்கள், அந்த பாண்டிச்சேரியுடனான அந்த தொடர்பை ரொம்ப அழகா சொன்னாங்க. அவங்க மூலியமாவும் நிறைய செய்திகள் ஐயாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து சிறப்பு விருந்தினருக்கு நன்றிகள் பல. அடுத்து கதை சொல்லி மிக அழகாக பொறுமையா சொன்னாங்க. ஏறக்குறைய அந்த கதையில எதையுமே விடுபடல போல இருக்கு. எல்லா நிகழ்வுகளையும் சொல்லிட்டாங்க. அந்த கதையில வர்ற மாதிரி அந்த ஜாதி சுடுகாடு வரைக்கும் போகுதுன்னாங்க. எங்க செந்துறையில பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட இனத்தவருக்குன்னு அந்த இறந்தவர்களை ஏற்றி செல்லும் கேட்கலாமா? கேட்க வைக்கிற வரைக்குமே ஜாதி வருது. அடுத்து இந்த சின்ன சின்ன திருடர்களை புடிச்சுக்கிறாங்க. பெரிய பெரிய கோடியா ஏமாத்தினவங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு விட்டுடுது கவர்மெண்ட். 1000 லஞ்சம் வாங்கினாங்க, 2000 வாங்கினாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணாங்கன்னு பத்திரிகையில போடுறாங்க. ஐயா அன்னைக்கே இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சின்ன தவறுகள் தான் பெருசாக எடுத்துக்கொள்ளப்படுகிறதுன்னு. எவ்வளவு ஒரு தீர்க்க தரிசனமா இனி வரும் நாட்கள்ல அவர் சொன்னது அனைத்தும் நடக்கும் போல இருக்கு. எல்லாமே முன்கூட்டியா சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த ஊர்காலி மாடு மேய்க்கிறவங்களுக்கு அந்த ஏரியாவுல இருக்கிற மரம், செடி, கொடி, பழங்கள், எந்த செடி எப்ப காய்க்கும், என்ன பழம், அதை சாப்பிட்டா என்ன, எல்லாம் தெரிஞ்சிருக்கும். எங்க ஏரியா கரிசல் பூமி தான், கம்பு சோளம் தான். அங்க ஒரு ஓடை இருக்கும். இங்க இருந்து குண்டு எடுத்துட்டு போயிடுங்க, குண்டு உப்பு மட்டும் எடுத்துட்டு போகுங்க மூடி. அங்க போய் அங்க இருக்கிற சுள்ளிய பொறுக்கி அந்த சோளத்தை அறுத்து நிமிட்டி அதை ஊதி
அடுப்பத்தை வச்சு வேக வச்சு அந்த பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கொண்டு வருங்க. ஊர்ல அப்பெல்லாம் கொஞ்சம் பிள்ளைகள் தான், எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. நாங்க ஸ்கூல் போயிட்டு வர்ற பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைங்க கொண்டாந்து கொடுக்கும். அப்பெல்லாம் எல்லா வீட்லயும் படிக்க வைக்க மாட்டாங்க. அந்த ஒரு அருமையான நிகழ்வு. அந்த ஓடெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சுங்கய்யா. அப்பெல்லாம் அப்படியே தண்ணி விளவிளேர்னு ஓடும். மாசற்ற தண்ணி அதெல்லாம். அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த தண்ணியில அந்த சோளத்தை வேக வச்சு அதையெல்லாம் பகிர்ந்து சாப்பிட்டுட்டு எடுத்துட்டு வருவாங்க. அந்த ஓடையை நினைச்சு பார்க்கும்போது 2 ஓடையோட 2 சைடு பனைமரம். பனைமரத்தையும் காணும், ஓடை இருக்கு, தண்ணியை காணும். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உண்மையிலே அந்த கரிசல் பூமி இங்கேயும் அதே செயல்பாடுகள் இருக்கு. அம்மா அழகா கதை சொன்னாங்க. கடைசியா முடிச்ச அந்த கதை முடிந்த விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்க போனாலும் நம்ம ஊர் இல்லையா, நம்ம ஜனங்க இல்லையா, அது அந்த ரத்தத்திலேயே ஊறி இருக்கும் போல இருக்கு. அவரு நம்ம ஊர்க்காரவங்க அப்படின்னு விட்டு அவங்க பொருள்களை கொடுத்ததோடும் அல்லாமல் பாதுகாப்பு கொடுத்தார் பாருங்க. அங்கதான் அந்த உணர்வு இருக்கு, நம்மூர்காரங்கன்னு. ரொம்ப அருமையான கதை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதை சொல்லி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, வணக்கம். நன்றி தோழமையா. கணேசன் சாப்பிட்டு தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது சிறப்பு விருந்தினர் PNS ஐயா பாண்டியன் அவர்கள் அவருடைய அரிய செய்திகளை உரிய நேரத்திற்குள் நாம் புரியும்படி சொல்லி முடித்து அது அழகாக சொன்னார்கள். மக்கள்லாம் அது ஒரு செய்திகள்லாம் கேட்கும்போது மிகவும் இனிமையாக இருக்கின்றது. அவர்களுக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் வணக்கம். அதேபோல் இந்த ஊர்காளி கதையை பொறுத்தவரை ஊர்காளி போது அந்த ஊர்ல உள்ள மாடுகளை மேய்க்கக்கூடியவனுக்கு பேர் தான் ஊர்காளி மேய்ச்சிப்பாங்க. அதே கொத்தாளின்னு சொல்றது கொத்து வேலை பார்க்கக்கூடிய ஆளுக்கு பேர் கொத்தாளின்னு சொல்லுவோம். கொத்து வேலைங்கிறது எல்லா வேலைகளும், கிராமத்துல இருக்கிற எல்லா வேலைகளையும், சின்ன சின்ன வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுக்கு கொத்து வேலை பார்க்குறவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கொத்து வேலை பார்க்குற ஆளைத்தான் கொத்தாளின்னு சொல்லி இந்த இது சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த ஊர்காளியா இருந்தா கூட அவனுக்கு இருக்கிற திறமைய கீரா அவர்கள் எப்படியெல்லாம் புகழ்ந்து அதை பாராட்டியிருக்காருன்னு பாருங்களேன். அவன் ஒரு கல் எடுத்து வீசினான்னா ஒரே அடிதான். அதுல மாற்றமே. அதாவது நிறைய பயிற்சி பெற்றவனுக்கு, அவன் காட்டுக்குள்ளேயே இருந்து நிறைய பயிற்சி பெற்று இதுதான் இந்த புள்ளியெல்லாம் அடிக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி அவனுடைய திறமை இருக்குது. அதனாலதான் அவன் ஒரு கல் எடுத்தாலும் போதும், மனுஷன் விடவே மாட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த முயலை கூட அடிக்க போகும்போது எலும்பைத்தான் வச்சிருக்கான். அதாவது சுடுகாட்டுல இருக்கக்கூடிய எலும்பை எடுத்து வச்சுட்டு அந்த எலும்புலயும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கான எலும்பு எடுத்து வச்சுட்டு அது எப்படி போகுதுன்னு சொல்லி அதை கண்டுபிடிச்சிட்டான். அதனுடைய புழுக்க போட்டதை வச்சுட்டு அதை இப்போ யானை இப்பதான் போயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிப்போம்ல. யானையை போட்டோம்னா அந்த இதை சாணியை மிதிச்சுட்டு பார்த்தோம்னா ரொம்ப சூடா இருக்கு, அப்ப யானை இந்த பக்கத்துல தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த புழுக்கையை எடுத்து பார்த்த உடனே அதை நசுக்கி பார்த்து சரி இப்பத்தான் வந்திருக்கு, உன்னைய விடுவனா, ராசாரி பொட்டியார மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி போன உடனே அங்கிட்டு போறான், கரெக்டா எரிஞ்சு வந்துடுறான். அப்ப அவனுடைய திறமை எப்படியெல்லாம் வெளிப்படுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கேன். இன்னொன்னு என்னன்னா, அந்த காட்டுகளை விளையக்கூடிய காய்கறி, மினிக்காய், அதே மாதிரி கோவப்பழம், இதெல்லாம் பருத்திக்காய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா திருப்பியும் கீராவனை சொல்றாரு, முதலாளி வீட்டு பிள்ளைகளும் பண்ணையார் வீட்டு பிள்ளைகளும் சொங்கு வத்தி போய் கிடக்கக்கூடிய நேரத்துல இந்த மாதிரி காட்டுகள் அலைஞ்சிட்டு உழைக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா நல்லா கிங்காம் போல கலங்கு போல இருக்காங்களேன்னு சொல்ற மாதிரி சொல்றாரு. அது உண்மைதான். அதாவது இயற்கை உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறவங்களும் எந்த விதமான நோய் நொடி வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதைத்தான் அவர் கீரா சொல்றாரு. இன்னொன்னு, ஒருத்தனுக்கு ஊர்காலியா இருந்தா ஊர்காலியாத்தான் இருக்கணும். அவனுக்கு வாழ்க்கையில வருஷம் பூரா ஊர்காலியா இருந்தா அவனுக்கு எந்த விதமான இதுவும் தெரிய போறதில்லை. அவன் ஊர்காலியாவே இருப்பான். ஆனா அவனுடைய மனதிலும் காதல் வயப்படுகிறது, அவனுக்கு ஒரு மாற்று வாழ்க்கை தேவைப்படுது, அவன் அப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்ற மாதிரி இப்படி எல்லாருமே ஒரே இடத்துல இருக்க போறதில்ல, மாத்தி யோசிக்க வேண்டியது. அவனுடைய வாழ்வும் மலர வேண்டும் அப்படின்னு சொல்ற மாதிரி முடிச்சுட்டு கதையில நியாயம் ஒரு பக்கமும் அநியாயம் ஒரு பக்கமா இருந்து அதை அப்படி நினைச்சிட்டு இப்படி நினைக்கிட்டு சொல்றாரு. ஆனா உண்மையான நிகழ்வு என்ன அப்படின்னா, அனைவரிடத்திலும் திறமை என்கிறது கொட்டி கிடைக்கின்றது, அது எந்த நேரத்துல எப்படி வேணாலும் புலப்படும் என்பது சொல்வதாக அமைந்த கதை. நல்ல கதை, வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அம்மா சாந்தி அவர்கள் ரொம்ப சிறப்பா அருமையா சொன்னாங்க இந்த கதையை. அதேபோல் ரொம்ப அவருடைய குரல்களும் அவ்வளவு அருமையா இருந்து கேட்க இனிமையாக இருந்தது. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள், நன்றி, பாராட்டுகள்.
நன்றி தோழமையே. நிறைவாக நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மருத்துவர் அறம் ஐயா அவர்கள். ஐயா கேக்குதா? மருத்துவரை கேக்குது மருத்துவரை. அந்த இன்றைய நிகழ்வு மிக சிறப்பாக அமைந்தது. பீனஸ் பாண்டியன் அவங்க வந்து மிக நெகிழ்வாக அவருடைய பழகிய நிகழ்வுகள் எல்லாம் எவ்வாறு அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் அணுகினார், என்னென்ன சின்ன விஷயங்களை கூட அதை எவ்வாறு பார்த்தார் என்பதையெல்லாம் மிக விரிவாக நம்மிடையே சொன்னாங்க. சாந்தி முனைவர் சாந்தி வந்து மிக அருமையா அந்த கதை, மிகப்பெரிய கதை, அதை அப்படியே உள்வாங்கி அவங்களுடைய மொழியில் இது எப்படி எதையும் விடாமல் அத்தனையும் காட்சிப்படுத்தினாங்க. மிக அருமையான கதை இது வந்து. அந்த ஊர்காளி அவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கே செல்லாமல் கல்வி அறிவே இல்லாது விட்டாலும் கூட இயல்பாக அமைந்த திறமைகள், இயற்கையோடு எப்படி வாழ்வது, இயற்கையோடு எப்படி அதிலிருந்தே உணவுகளை எடுத்துக்கொள்வது என்று பல்வேறு உதாரணங்களை, ஒரு அணில் கறினாலும் சரி, இல்ல முயலை அடித்து எப்படி சாப்பிடுறது, முயல் வேட்டைன்றது இப்பயும் கரிசல் கிராமங்கள்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது, இப்ப இருக்கான்னு தெரியல. அது வனத்துறையினுடைய இதுல கட்டுப்பாட்டுல இருக்கும். ஒரு நாயை கூட்டுட்டு வேட்டைக்கு போவாங்க. இது வந்து இயல்பாக இருக்கிறது. அந்த முயல் கறி வந்து எப்படி சமைக்கணும், அதுல எப்படி இது பண்ணாங்க, அவன்கிட்ட உள்ள அந்த ஆயுதங்கள், அந்த இது பிறகு அந்த ஒவ்வொரு இதுலயும் ரசிச்சு அவன் பாடுறது. அந்த ஊர்காளி வந்து அந்த காட்டை ஒவ்வொரு விஷயமா இருந்தாலும் சரி, திரும்பி பார்க்காம போறது அவங்களுக்கு, யாரும் தெரியாம எடுத்துறது நமக்குன்ற மாதிரி அந்த சல்லி காசுகளை எடுத்து கொண்டுறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ரசித்து ரசித்து அவரோடு பழகிய நாமும் ஒரு ஊர்காளியோடு பயணித்தால் என்னென்ன உணர்வுகளை நாம் பெறலாம் என்ற வகையில் கீரா அருமையாக இந்த கதையை சித்தரித்துள்ளார். அதுக்கப்புறம் கடைசியா அந்த நியாயம் வைக்கிறார். அந்த ஊர்க்காரங்க வந்து ஒரு பொண்ணோட பேசினேன், அந்த ஊர்காளியினுடைய சாணியை எடுத்திருக்கா அவ, ஆனாலும் யாருன்னு கேட்டதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு ஊரையே விட்டு விரட்டக்கூடிய ஒரு சூழல், அதையும் கீரா கேள்விக்குள்ளாக்கிறார். அன்னைக்கு அது நியாயமா இருந்தது, ஆனா அது நியாயமான்றது தெரியல. பெரியவங்க தானா அன்னைக்கு உள்ள பெரியவங்க எல்லாம் ஒரு கேள்வியை வைத்து இன்னைக்கு வந்து அவரே ஊர்காளிய அவரே இன்று ஒரு வெளி மாநிலங்களில் அவருடைய வாழ்க்கை வயிற்று பிழைப்புக்காக எவ்வாறு மாறியுள்ளார் என்றதையும் மிக தத்ரூபமாக சேர்த்து ஒரு கேள்வியை சமூகத்துக்கு முன் வைத்து விட்டு இந்த கதையை நிறைவு செய்கிறார். சொன்ன மாதிரி அது ஒரு நாவலாக கூட எழுதி இருந்திருக்கலாம். மிக அருமையான ஒரு பயங்கர உற்சாகத்தை, ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நாவலாக கூட இது வந்திருக்கும். மிக அருமையான கதை. முனைவர் சாந்தி அவர்களுக்கு நன்றி. நன்றி தோழமைகளே. பதிவு பின்னூட்டம் பார்த்துடலாம். அர்ச்சல்வி மேடம், சிறப்பு விருந்தினர் அவர்கள் பகிர்ந்த நினைவுகள் அருமை, நன்றி. கதை சொல்லி அருமையாக கதை சொன்னார், நிறைய செய்திகள் அறிந்து கொள்ள முடிந்தது, பாலிய நினைவுகள் கண்முன்னே வந்து போயின, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி முழக்கம் செய்யுங்க, அருமையான தகவல்கள், வாழ்த்துக்கள். பாண்டியன் பெருமைக்குரிய தகவல்கள், கீராவின் மனிதநேயம் போற்றுதலுக்குரியது, எழுத்துலக ஆளுமையின் முன்னோட்ட சிந்தனைகள் வியப்படைய வைக்கின்றன, நினைவுகள் அழிவதில்லை, வயது ஏற ஏற பழைய நினைவுகள் கிளர்ந்தெழும், நைனாவும் விளக்கல்ல அப்படின்னு எழுதியிருக்காங்க. அடுத்து கணேசன் தோழர், பாண்டியனின் ராஜ்யத்தில் கீராவை பற்றி வேண்டிய செய்திகளாக தோண்டிய புதையலாக நமக்கு வழங்கிய பிஎன்எஸ் தோழர்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்து முழக்கம் செய். அடுத்து உமாமகேஷ் அருமையாக ரசனையோடு கதை சொன்னார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அகிலன் தோழர், ஊர்காளி கதையை வரி வரியாக அருமையாக முனைவர் சாந்தி சொல்லியது சிறப்பு. இது போன்ற குறுநாவல், இது கீராவின் அனுபவ கதை. நானும் விடுமுறை தினத்தில் கிராமத்திற்கு செல்லும் போது அணில்கரையை எங்கள் வீட்டு தாத்தா சுட்டு வந்து இருக்கிறார், சுவையாக இருக்கும். அனைவரும் கதையை படித்து அனுபவம் நன்றாக இருக்கும். பாண்டிச்செல்வம் என்ற சங்கீத ஆசிரியர் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் கூறிய செய்திகள் அனுபவங்களுக்கு மிக்க நன்றிகள், கதையை ரசித்தும் மிகச் சிறப்பாக கூறிய அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் போட்டிருக்காங்க. உமாமகேஸ்வரி வாழ்த்துக்கள்
முனைவர் சுசாந்தி, உங்கள் பயணம் தொடரட்டும். எல்லாருக்கும் புரியும்படியாகவும் ரசிக்கும்படியாகவும் சிறப்பாக இருந்தது. நீங்கள் கதையை சொல்லிய விதம் பாராட்டுக்குரியது அப்படின்னு போட்டிருக்காங்க, நிறைவு பண்ணியிருக்காங்க. சாந்தியம்மா எதுவும் சொல்ல நினைக்கிறீங்களா? ஆமாங்கய்யா, ஒரே ஒரு சில கருத்துக்கள் சொல்லணும். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அந்த கொத்தாலிங்கிறது வந்து காரண பெயரா சிறப்பு பெயரான்னு பார்த்தப்ப ஆசிரியரே சொல்லிடுறாரு, ஊர்காலின்ற கதை தலைப்பு வச்சுட்டாலும் கூட கொத்தாலி என்பது அவன் பெயர் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்ப அது அவரோட பேர் தான், அது எந்த காரணம் குறித்தும் சொல்லப்படல. அப்புறம் பின்னூட்டம் கொடுத்த 2 பேரு சொன்ன மாதிரி அந்த மண்குளியல் பத்தி சொல்றாரு. அந்த சீயக்கா கொடுத்த மாதிரி மண்குளியலை பத்தி ஒரு கருத்து சொல்ல மறந்துட்டேன். அந்த மண்குளியலை பத்தியும் கீரா சொல்லியிருக்காரு. என்னதான் இருந்தாலும் ஒரு திரைப்படம் பார்த்தா கூட அந்த கதையை படிக்கும் போதுதான் நமக்கு வந்து இன்னும் ரொம்ப மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மாதிரி இந்த ஊர்காலி கதையையும் எல்லாரும் வந்து வாசிக்கும் போது அந்த உண்மையான அனுபவத்தை பெறலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்கய்யா. பிரபாகர் ஐயா எதுவும் சொல்றீங்களா? பிரபாகர் ஐயா எதுவும் சொல்றீங்களா? கேட்கல, மைக் ஆன் பண்ணுங்க. நான் இப்பதான் வந்தேன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. பாண்டியனை அவரை நான் பார்க்கணும், என்ன பேசியிருக்கு, நடந்திருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் நான் இப்போ ஆன் பண்ணேன். அது தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் நான் வந்தேன். நன்றியா, நன்றி நன்றி நன்றி. கேட்க நான் பேசுறது நல்லா கேக்குது, நல்லா கேக்குது. நன்றி. சரி, நாளைக்கு பார்ப்போம். நன்றியா. பொதுச் செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போகலாமா? நாளை கதை ஜெயில் கதை சொல்லி தோழர் வெங்கடேஷ் சிவகாசியிலிருந்து நாளை கீராவும் நானும் என்ற பிரிவில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள எழுத்தாளர் ராஜேந்திரன் இந்திய ஆட்சி பணி காலாபணி எழுதிய எழுத்தாளர் நாளை வருகிறார். நன்றி தோழமைகளே. தோழமைகளே, இன்றைக்கு கதை கொஞ்சம் நீள் கதை என்பதால் நேரமும் கொஞ்சம் நீட்டிப்பு செய்யப்பட்டு விட்டது. அதுதான் உண்மையான காரணம். 2 வரிகளில் நான் நிறைவு செய்து விடுகிறேன். ஒன்று, பாண்டியன் ஐயா படைப்பாளி தான் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லோரோடும் பழகி இருக்கிறார். தன் வயதை உற்றோரோடு பழகியது மட்டுமல்லாமல் ஐயா இளையோரிடமும் பழகியிருக்கிறார். அவர்களுக்கு உரிய அந்த அங்கீகாரம், அவர்களுக்கு உரிய அந்த மரியாதை அவர் செலுத்திய விதம், குறிப்பாக அவர் பெயரை வினவிய பொழுது எப்படி அழைக்க வேண்டும் என்று அவருடைய உயர்ந்த பாங்கு தெரிகிறது. அவருடைய பணியை அங்கீகாரத்திடம் தருகிற அந்த மொழியாடல் தெரிகிறது. ஆகவே கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட PNS பாண்டியன் அவர்களுக்கு நன்றி. தோழர் சாந்தியம்மா, நீங்க கதை சொன்னதுல முதல்ல சொன்னதேன், ஒரு ஆசிரியர் மாணவருக்கு சொல்லுவது போல புரிஞ்சதா, நல்லா கேட்டுச்சா, நான் சரியா சொல்லியிருக்கேனா அப்படின்னு அந்த பாங்கு இருந்தாலும் நான் ஏர்ந்து பார்க்கிற ஒரு செய்தி தான் என்ன என்று கேட்டால், ஒரு கதையை உருவாக்குகிறதுக்காக படைப்பாளன் தன்னை எப்படியெல்லாம் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறார் என்பதற்கு இந்த கதையை விட வேறு சான்று தேவையில்லை என்று நான் பார்க்கிறேன். ஒரு முயலோட புழுக்க அது சுடுதா, சுடலையா, பதமா இருக்கா, இதமா இருக்கா, எனக்கு யோசிச்சு பார்க்க ஆச்சரியமா இருக்கு. ஒரு எழுத்தை அல்லது ஒரு வரியை அல்லது ஒரு சொல்லை உருவாக்குகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் எவ்வளவு உயிரோட்டத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்கு ஐயா கீரா ஐயா அவர்கள் இந்த கதையை சான்றாக தந்திருக்கிறார்கள். எல்லா கதையும் சான்றுதான், ஆனால் இந்த கதை அப்படித்தான் நான் பார்க்கிறேன். கீரா ஐயா அவர்கள் அந்த வேடுவர்களோடு அவர்கள் பயணிக்கின்ற பொழுது ஊர்காளி என்று சொன்னாலும் கூட அவர்களோடு பயணித்த அந்த பாங்கு, எல்லா இடத்துக்கு போய் வந்து அவர்களோடு அவர்களாக வாழ்ந்து அதை படைப்பாக தந்த மகத்தான படைப்பாளி கீரா ஐயா. அப்படிப்பட்ட படைப்பாளியினுடைய கதையைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். அப்படி தமிழ்நாடு கலை இலக்கிய பரம்பரை முன்னெடுத்த இந்த நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பங்கெடுக்க வேண்டும். நாளை இரவு 8 மணிக்கு கீரா ஐயா அவர்களின் கதைகளோடு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் உங்களோடு நாளை தினம் சந்திப்போம். தோழமைகளே, ஆளுமைகளே, நன்றி, வணக்கம்.